ஓகே, குட் மார்னிங் டு எவ்ரிபடி. சவுண்ட் அதிகமா இருப்பாங்க. எஸ், ஜஸ்ட் டெஸ்டிங். ஆன்லைன் மறுபடியும் உங்களுக்கு எல்லாம் ஆடிபிளா இருக்குதுங்களா? அகைன் ப்ளீஸ் டெல் மீ. Yes, sir. Sir, yes, sir. சண்டே அருமையான கிளாஸ் இன்னைக்கு இருக்குது. இன்னைக்கு கிளாஸ் உங்களுக்குள்ள கிளாஸ் எதுனாக்கா கிரிமினல் சைட்ல பிராக்டிக்கல் அப்ரோச் அப்படின்ற தலைப்புல நம்ம எடுக்கிறோம். இது நீங்க எப்படி இமேஜின் பண்ணிக்கணும் அப்படின்னாக்கா, ஜஸ்ட் கோர்ட்ல பிராக்டிக்கல் என்ன நடக்குது கிரிமினல் சைட்ல, நான் உங்களுக்கு எப்படி இமேஜின் பண்ணிக்கிறேன்னா, நான் ஒரு சிசிடிவி கேமரா தான் உங்களுக்கு. சிசிடிவி கேமரா மூலயமா அங்க என்ன நடக்குதுன்றத நான் கொண்டு போய் உங்களுக்கு காமிக்கிறது மாதிரி பாடம் எடுக்கிறது தான். இதுல முதல்ல நீங்க Excuse me, sir. Sir, I'm really sorry to intrude. I'm Malti here. So I'll just give an introduction why this class is, sir. Otherwise, they will not open their mind. எல்லாருமே திங்க் பண்ணுவீங்க எங்களுக்கு எதுக்கு ப்ராக்டிக்கல் கிளாஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நிறைய பேரு லா முடிச்சுட்டு நம்ம பிராக்டிஸ் பண்ணாதான் ஆக்சுவலி சிவில் ஜட்ஜுக்கு நம்ம எலிஜிபிள்ன்றது உங்க எல்லாருக்குமே தெரியும். ஆனா எத்தனை பேர் கோர்ட்டுக்கு போயிருப்போம் அப்படின்னு கேட்டா நிறைய பேர் போயிருக்க மாட்டோம். அப்படியே கோர்ட்டுக்கு போனாலும் கிரிமினல் சைட்ல என்னெல்லாம் நடக்குது அப்படின்னு நம்ம பாத்துட்டு போனா அதை பாத்திருக்க மாட்டோம். ஆனா நீங்க இன்டர்வியூக்கு போகும்போதும் சரி, மெயின்ஸ்ல ஆன்சர் பண்ணும் போதும் சரி, நீங்க கிளியர் பண்ணணும்னா இதெல்லாம் தெரிஞ்சதுதான் உங்க ஆன்சர் சூப்பரா இருக்கும். சோ இது நீங்க தெரிஞ்சுக்கணும்ன்றதுக்காக தான் ஐ ரெக்வெஸ்டட் ஃபார் திஸ் கிளாஸ். இது நீங்க பார்க்கும்போது உங்களுக்கு ஜட்மெண்ட் ரைட்டிங்கும் சரி, இன்டர்வியூவும் சரி நல்லா பண்ணுவீங்க. சோ வாட்ச் த கிளாஸ் டில் த எண்ட். I'm really sorry, sir, to intrude. Thank you so much. ஸோ பெஸ்ட் இன்ட்ரோடக்ஷன் பார்த்தீங்க. அவங்க சொன்னது மாதிரி நீங்க என்னதான், அதாவது டாக்குமெண்ட் வைஸ் நம்ம பார்த்தாவோட படிச்சாலும் கூட அது ப்ராக்டிக்கலா நம்ம பார்க்கும்போது, ப்ராக்டிக்கலா அதை ஒத்து போகும்போது நம்ம உணர்வோட மைண்டோட சேரும், நம்ம மறக்கவே முடியாது. அவங்க ஏற்கனவே சொன்னது மாதிரி உங்களுடைய அந்த எக்ஸாம்ல ரொம்ப ஈஸியா கெட் த்ரூ பண்றதுக்கு இந்த ப்ராக்டிக்கல் அப்ரோச் ரொம்ப ரொம்ப அவசியம் இந்த கிளாஸ். அதனால எல்லாரும் அக்கறை கவனிங்க. ஆல் தி பெஸ்ட். இப்போ கிரிமினல் சைடுன்னு வரும்போது ஸ்டார்டிங் பாயிண்ட் எங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸ்டார்டிங் பாயிண்ட் தனிப்பட்ட ரெண்டு நபர்கள் பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருந்தா ஸ்டார்டிங் பாயிண்ட். ஒரு குரூப்பாவோ இல்ல ரெண்டு பேரோ சண்டை போட்டுவானுங்க, அந்த டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன். கிரிமினல் சைட்ல அதான் ஸ்டார்டிங் பாயிண்ட். ரெண்டு பேர் சண்டை போட்டுக்கிறாங்க, அது ரெண்டு பேரும் யாராவது ஒருத்தவங்க போலீஸ் ஸ்டேஷன் போவாங்க, இல்ல ரெண்டு பேரும் கூட போலீஸ் ஸ்டேஷன் போவாங்க. இப்போ நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி ரிமைனிங் ஒரு சிசிடிவி கேமரா மாதிரி நான் கொண்டு போறேன் உங்களை, அவ்வளவுதான். ஸோ கம்ப்ளைண்ட் கொடுக்க போறாங்க. ஸ்டேஷன் போகும்போது அங்க யாருக்கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, ஓப்பனிங் டோர் செக்ஷன் வைஸ் ஓல்டு சிஆர்பிசில நான் பிஎன்எஸ் அப்படின்றத உங்களுக்கு ஷார்ட் நியூ கோட் அப்படின்னு சொல்றேன். ஏர்லியர் சிஆர்பிசி ஓல்டு கோட் அப்படின்னு சொல்லிட்டு ஃபார் சேக் ஆஃப் கன்வீனியன்ஸ் நான் சொல்றேன். ஓல்டு கோட் சிஆர்பிசில ஓப்பனிங் டோர் 154 சிஆர்பிசி. நியூ கோட் தட் இஸ் பிஎன்எஸ்ல 173. இதுதான் ஓப்பனிங் டோர். சரி, நம்ம ஸ்டேஷனுக்கு போயிட்டோம். சட்டப்படி என்ன அங்க போறது அப்படின்னு சொன்னாக்கா 154 என்ன சொல்றாங்கன்னாக்கா, ஒரு ஸ்டேஷன் ஹவுஸ் ஆபீசர் அப்படின்ற வேர்டை நீங்க பார்க்கலாம். ஸ்டேஷன் ஹவுஸ் ஆபீசர்னா யாரு அப்படின்னா, ஸ்டேஷன் ஹவுஸ் ஆபீசர் யாருன்னு எங்கேயுமே நம்ம சிஆர்பிசில ஓல்டு கோட்லயும் நியூ கோட்லயும் டிஃபைன் பண்ணல. அதுல எங்க டிஃபைன் பண்ணிருப்பாங்க அப்படின்னாக்கா, போலீஸ் ஸ்டாண்டிங் ஆர்டர்ல தான் டிஃபைன் பண்ணியிருக்காங்க. அதை பத்தி நீங்க டீப்பா போகணுன்ற அவசியம் இல்லை. அது ஜுடிஷியல் டிசிஷன்ல சுரேஷ்குமார் ஜே, அது உங்களுக்கு லேட்டா ஜட்மெண்ட் அனுப்புறேன், அதுல டிஃபைன் பண்ணிருப்பாரு ஹூ இஸ் ஸ்டேஷன் ஹவுஸ் ஆபீசர். சரி, ஓகே. பிராக்டிகலா பாத்தீங்கன்னா ஸ்டேஷன் ஹவுஸ் ஆபீசர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, ஸ்டேஷன்ல சப் இன்ஸ்பெக்டர் ஆஃப் போலீஸ் அவங்க இருப்பாங்க.
அவங்களுக்கு மேல இன்ஸ்பெக்டர் இருப்பாங்க. நீங்க கம்ப்ளைண்ட் கொடுக்குற இடம் வந்து எஸ்ஐ வாங்கலாம், இல்ல இன்ஸ்பெக்டர் வாங்கலாம். ரைட், போயிட்டீங்க. இப்போ கம்ப்ளைண்ட்டை வந்து ரிட்டர்னா கொடுக்கலாமா அப்படின்னா ரிட்டர்னாவும் கொடுக்கலாம், ஓரலாவும் கொடுக்கலாம். சட்டப்படி ரிட்டர்னாவும் கொடுக்கலாம், ஓரலாவும் கொடுக்கலாம். சரி, ஓரலா கொடுத்தா என்ன அப்படின்னாக்கா, ஓரலா கொடுக்கும்போது அந்த அதிகாரி எஸ்ஹெச்ஓ ரைட்டிங்கா நீங்க சொல்ற வாக்குமூலத்தை கம்ப்ளைண்ட ரைட்டிங்ல எழுதி அவர் புக் பண்ணிக்குவாரு. ஓகே, இப்போ கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. பிராக்டிகலா போலீஸ் என்ன அப்ரோச் பண்ணுது அப்படின்னாக்கா, ஒன்னு கம்ப்ளைண்ட் கொடுக்கும்போது சிஎஸ்ஆர் ரிசிப்ட் ஒன்று கொடுப்பாங்க, அதான் அக்னாலஜ்மெண்ட். பொதுவா எல்லா ஸ்டேஷன்லயும் சிஎஸ்ஆர் ரிசிப்ட் கொடுப்பாங்க. சிஎஸ்ஆர் ரிசிப்ட்னா கம்யூனிட்டி சர்வீஸ் ரெஜிஸ்டர். ஓகே, இது வந்து கம்யூனிட்டி சர்வீஸ் ரெஜிஸ்டர் என்ட்ரி பண்ணுவாங்க. திஸ் ஷோஸ் தட் யூ ஹவ் given the complaint to the police. ஒரு ரிசிப்ட் உங்களுக்கு கொடுத்துருவாங்க. அதுல எந்த அதிகாரி ஐஓ அப்படின்ற விவரம்லாம் இருக்கும். நீ யாரை ஃபர்தரா கான்டாக்ட் பண்ணணும் அப்படின்னு எல்லா விவரமும் இருக்கும். ஆல்ரைட், சிஎஸ்ஆர் ரிசிப்ட்ன்றது என்ன? 154 சொல்லப்பட்டிருக்குதா நியூ கோட்ல ஓல்ட் கோட்ல சொல்லல. அவங்க பிராக்டிகலா அதை ஃபாலோ பண்றாங்க. ஏன்னா நான் பிராக்டிகல் கிளாஸ் எடுக்கிறேன், அதுக்காக சொல்ல வரேன். மிங்கிள் பண்ணி அப்பப்போ லாவும் சேர்த்து சொல்றேன். சில டைம் என்ன செய்வானாக்கா, அந்த சிஎஸ்ஆர் போட்டு ஒரு இன்வெஸ்டிகேஷன் பண்ணுவாங்க. இன்வெஸ்டிகேஷன்ல சொல்லுவாங்க என்ன பண்ணுவாங்கன்னா, உண்மையில குற்றம் நிரூபிக்கப்பட்டால் அவங்க சொல்றது நியாயம் இருக்குன்னு சொல்லும்போது தென் போலீஸ் ஸ்டேஷன்ல எஃப்ஐஆர் போடுவாங்க. சில கேஸ்ல ஸ்ட்ரைட்டாவே தப்பு நடந்திருக்கு அப்படின்னாக்கா சிஎஸ்ஆர் கொடுக்க மாட்டாங்க, வெட்டு குத்து அந்த மாதிரி இருக்கும்போது ஸ்ட்ரைட்டாவே எஃப்ஐஆர் போட்டுருவாங்க. ரைட், எஃப்ஐஆர் போட்ட பிறகு போலீஸ் என்ன செய்யும்? நல்லா கவனிச்சிங்க. போலீஸ் ஸ்டேஷன்ல என்ன நடக்கும்ன்ற விஷயத்த ஃபர்ஸ்ட் பார்ட் அப்படி பிரிச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் எல்லாம் ஃபைனலா கோர்ட்டுக்கு போகும்போது செகண்ட் பார்ட் பிரிச்சுக்கிறேன். we are in the first part now. எஃப்ஐஆர் போட்டுறாங்க. நெக்ஸ்ட் என்ன பண்ணுவாங்க போலீஸ்னாக்கா, அக்யூஸ்ட தேடி போவாங்க. சொல்லுங்க என்ன விஷயம்? சார்ஜ் ஷீட்லாம் இப்ப வராதுங்க. அக்யூஸ்ட தேடி போவாங்க. அக்யூஸ்ட பிடிச்சாதானே. அக்யூஸ்ட அரெஸ்ட் பண்ணிட்டாங்கனாக்கா ஓகே, இல்லைன்னா அவன் ஏபி எடுப்பான். ஏபி கிடைக்கலனாக்கா அரெஸ்ட் ஆவாங்க. ஓகே, அவங்கள அரெஸ்ட் பண்ண பிறகு என்னென்ன ரெக்கார்டு ரெடி பண்ணுவாங்க அப்படின்ற விவரத்தை இப்ப டிஸ்பிளே பண்றோம். கொஞ்சம் பார்த்தேன். பார்ட் ஏ. நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி முதல் தகவல் அறிக்கை எஃப்ஐஆர் ரிஜிஸ்டர் பண்ணுவாங்க. எஃப்ஐஆர் ரிஜிஸ்டர் பண்ண பிறகு நீங்க எஃப்ஐஆர் நிறைய பேர் பார்த்துருக்க மாட்டீங்க. ஃபர்ஸ்ட் எஃப்ஐஆர் பாருங்க, எப்படி எஃப்ஐஆர் உடைய ஒரு மாடல். தெரிஞ்சுக்கிட்டவங்க வெல்கம், தெரியாதவங்களுக்கு பாருங்க எஃப்ஐஆர். இந்த எஃப்ஐஆர்ல எப்படி இருக்கும்னாக்கா, ஃபார்மேட்ல ஃபர்ஸ்ட் யார் கம்ப்ளைண்ட் கொடுத்தா, ஃபர்ஸ்ட் டாப்ல பாத்தீங்கன்னாக்கா முதல் தகவல் அறிக்கைன்னு வரும். ரைட் சைட்ல மேல வந்து கிரைம் நம்பர் எஃப்ஐஆர் நம்பர் அப்படின்னு இருக்கும். அது எந்த வருஷம் நம்பர் கொடுத்துருவாங்க, எந்த வருஷத்துன்றது கொடுத்துருவாங்க. தேதி இருக்கும். எக்ஸ்கியூஸ் மீ சார். எஸ் சார் ஸ்கிரீன் ஓபன் ஆகவே இல்லை சார். இல்ல அதான் ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். அது கூட நம்ம ஆடிபிளா இருக்கக்கூடாதுன்றதுக்காக. ஓகே சார். நெட்வொர்க் ஸ்லோவா இருக்குன்றாரு, அது வரைக்கும் அதை எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கேன். டிஸ்பிளே பண்ணுவாங்க. ஓகே சார். என்ன விஷயம்னாக்கா, அதுக்கப்புறம் வந்து கம்ப்ளைண்ட் யார் கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காங்கன்னு இருப்பாங்க. அதுக்கப்புறம் போலீஸ் ஸ்டேஷனுக்கும் சம்பவம் நடந்த இடத்துக்கும் எவ்வளவு டிஸ்டன்ஸ் இருக்கும். அதன் பிறகு வந்து அக்யூஸ்ட் நேம் சொல்லியிருப்பாங்க. அக்யூஸ்ட் யாருன்னு தெரியலனாக்கா நெல்லுன்னு போட்டிருப்பாங்க. அதன் பிறகு வந்து கம்ப்ளைண்டோட சரத்துக்கள் அங்க எழுதியிருப்பாங்க. கடைசியா வந்து கையெழுத்து போடும்போது எஸ்ஹெச்ஓ யாரு அதை ரெஜிஸ்டர் பண்ணாங்க அப்படின்ற பேர் இருக்கும். இன்ஸ்பெக்டர் இன்ஸ்பெக்டர் இல்லைன்னா எஸ்ஹெச்ஓனா எஸ்ஹெச்ஓ அப்படின்னு போட்டு அதுல சைன் பண்ணியிருப்பாங்க. இந்த இடத்துல ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை நான் சொல்ல விரும்புறேன். ஒன் மினிட்.
டிஸ்பிளே பண்ணு என்ன முடியல டிஸ்பிளே டிஐஏஓ எந்த இது இத பாருங்க இப்ப டிஸ்பிளே பண்ணி பாத்துங்க எஃப்ஐஆர் பத்தி நான் பேசிட்டு இருந்தேன் எஃப்ஐஆருக்கு முன்னாடி வந்து போடுப்பா சரி விடுங்க இது இருக்கட்டும் அப்படியே அதான் சார் அது அவங்களுக்கு தெரியும் சார் உங்களுக்கு தெரியும் ஒரு பிரேக் அவுட் பண்ணிக்கலாம் வந்துருச்சு சார் சார் இப்போ உங்களுக்கு எல்லாருக்கும் எல்லாமே தெரியும் பாருங்க இதுல டிஸ்பிளே நான் சொன்னேன் இல்லைங்களா ஒன்னு கம்ப்ளைண்ட் வந்து எஃப்ஐஆர் forget ஃபார் எ மொமெண்ட் கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேணாம் எஃப்ஐஆர் பத்தி அப்புறம் வரேன் எஃப்ஐஆருக்கு முன்னுக்குள்ள நிகழ்வு பார்த்துட்டு இருக்கீங்க பாதிக்கப்பட்டவங்க கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க அந்த கம்ப்ளைண்டுடைய மாடல் இது ரியலா நடந்த ஒரு விஷயம் மாடல் இது அதை பாருங்க அனுப்புனர் பெறுநர் எல்லாம் போட்டிருக்காங்க அதனுடைய ஐயான்னு சொல்லிட்டு போட்டு எல்லாம் சொல்லியிருக்காங்க லாஸ்ட்ல அவனுடைய சிக்னேச்சர் இருக்கும் கடைசியா பாத்தீங்கன்னாக்கா அவங்க என்ன எழுதிருக்காங்க பாருங்க சிக்னேச்சர் இருக்கும் சிக்னேச்சர் கீழே ரொம்ப ரொம்ப முக்கியமானது அதுக்கப்புறம் ஒரு நோட் போட்டிருக்காங்க பாருங்க கீழே உங்களுக்கு சரியா அது அவ்வளவுதான் காப்பி ஒரு விசிபிளா இருக்காது அதுல ஐயான்னு போட்டு கீழே ஒரு நோட் போட்டிருக்காங்க இந்த கம்ப்ளைண்ட்டை ரிசீவ் பண்ணி இந்த செக்ஷன்ல நாங்க விசாரணைக்கு எடுத்துக்கொண்டோம் அப்படின்ற ஒரு நோட்ஸ் பாக்குறீங்க அது கீழே வந்து இன்ஸ்பெக்டர் சைன் பண்ணிருப்பாங்க சோ கம்ப்ளைண்ட் கொடுக்கும் போது நம்ம கம்ப்ளைண்ட்லயே ஐஓ நீங்க நல்லா பாருங்க ஐஓன் வேணா ஐஓ அப்புறம் சொல்றேன் கீழே வந்து இந்த மாதிரி விசாரணைக்கு எடுத்துக்கொண்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நோட் போட்டு சிக்னேச்சர் பார்ப்பீங்க ஸோ இதுதான் வந்து கம்ப்ளைண்டுடைய ஃபார்மேட் நம்ம கம்ப்ளைண்ட் கொடுக்குற ஃபார்மேட் இவ்வளவுதான் இருக்கும் நெக்ஸ்ட் வில் கோ டு எஃப்ஐஆர் இல்ல வேண்டாம் எஃப்ஐஆர் அப்புறமா எடுத்துறேன் அப்புறம் 5 minutes பிரேக் விட்டு வரேன் எஃப்ஐஆர் வரது கஷ்டமா இருக்கா இல்ல சார் 5 எடுத்து பிரேக் டப் பண்ண அரேஞ்ச் பண்ணி இப்போ எஃப்ஐஆர் பார்ட்டி தான் சார் பார்ட்டி போடுங்க சார் கீழே வரும் அதான் நம்ம எஸ் இத பாருங்க இது ஃபர்ஸ்ட் இது வந்து எஃப்ஐஆர் நீங்க பாக்குறது இப்போ இந்த டாக்குமெண்ட் வந்து எஃப்ஐஆர் யார் யார் எஃப்ஐஆர் வந்து தெரியலையோ அவங்களுக்கு மாடலுக்காக இதை பண்ணியிருக்கோங்க பாத்துங்க ஃபர்ஸ்ட்ல இருந்து 1 by 1 எடுக்கிறேன் ஃபர்ஸ்ட் இன்ஃபர்மேஷன் ரிப்போர்ட் மாடல் பாத்துங்க டாப்ல தமிழ்நாடு போலீஸ் அப்படின்னு இருக்குது இன்டகிரேட்டட் சோன் இருக்குது முதல் தகவல் அறிக்கை தமிழ்ல இருக்குது அது கீழே பாத்தீங்கன்னா ஓல்டு செக்ஷன் 154 சிஆர்பிசி ஓல்டு இப்ப நியூ இருக்கிறதுல நியூவா போடுவாங்க இது ஓல்டு ஒன் அப்புறம் பாத்தீங்கன்னா லெஃப்ட் சைட்ல வந்து டிஸ்ட்ரிக்ட் கொளத்தூர் அப்புறம் பிஎஸ் புழல் நான் சொல்ற மாதிரி இயர் பாருங்க எஃப்ஐஆர் நம்பர் சொல்லியிருக்காங்க எஃப்ஐஆர் நம்பர் பாருங்க 154 ரைட் சைட்ல டாப்ல டேட் வந்து 5/3/24 அதன் பிறகு நீங்க சொன்னீங்கன்னா பாருங்க இதுல 1 2 3 ஒன்னு வந்து டிஸ்ட்ரிக்ட் ரெண்டாவது வந்து ஆக்ட் எந்த சட்டத்துல போடுறோம் அவர் மூணாவது வந்து அக்கரன்ஸ் ஆஃப் தி அஃபென்ஸ் டே அந்த மந்த் டைம் இதெல்லாம் போடுவாங்க 4 வந்து டைப் ஆஃப் இன்ஃபர்மேஷன் நான் சொன்ன மாதிரி ஏற்கனவே டைப் ஆஃப் இன்ஃபர்மேஷன் அதுல நீங்க பாத்தீங்கன்னாக்கா 4ல அவன் என்ன சொல்றான் ரிட்டன்
ஓரல்னா ஓரல் எழுதுவாங்க. ஓகே, இது 4. 5 பாத்தீங்கன்னாக்கா பிளேஸ் ஆஃப் அக்கரன்ஸ், எங்க நடந்தது, அது ஸ்டேஷன்ல எவ்வளவு தூரம் அப்படின்றத போட்டிருப்பாங்க 5. 6 வந்து கம்ப்ளைண்ட் இன்ஃபார்மெண்ட் அப்படின்னா கம்ப்ளைனன்ட் இன்ஃபார்மெண்ட் யாரு கம்ப்ளைண்ட் கொடுத்தான்றது 6வது காலம். 7 ஸோ டீடைல்ஸ் ஆஃப் நோன், அந்த இதெல்லாம் இருக்க ரீசன் அதெல்லாம் நீங்க அப்படியே உங்களுக்கு வேணாக்கா ஃபார்வர்ட் பண்ணி விடுறோம், நீங்க பாத்துங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் பாத்தீங்கன்னாக்கா இந்த எஃப்ஐஆர்ல ஒரு சீல் பாத்தீங்களா, இது என்ன செய்யுது, எந்த சீல்னாக்கா கோர்ட்டுடைய சீல், லோக்கல் கோர்ட்டுடைய சீல். இதுல முக்கியமா நீங்க என்ன கருதுனாக்கா எஃப்ஐஆர் போட்ட உடனே வித்தின் 24 ஹவர்ஸ்க்குள்ள இந்த எஃப்ஐஆர் காப்பி லோக்கல் கோர்ட் மேஜிஸ்ட்ரேட்டுக்கு போயிடணும். அங்க போன உடனே இந்த சீல் அடிச்சு என்ன டைம்னு சொல்லிட்டு அங்க டைம் அண்ட் சீல் போட்டுருவாங்க, இந்த ரெக்கார்ட்லயே இருக்கும். கோர்ட்ல எஃப்ஐஆர் ரெஜிஸ்டர்னு ஒண்ணு வச்சு மெயின்டைன் பண்ணுவாங்க. அது இது எத்தனை மணிக்கு ரிசீவ் பண்ணுவாங்க, யாரு எந்த அதிகாரி வந்து கொடுத்தாங்க, இங்க கோர்ட்ல எத்தனை மணிக்கு வந்து ரிசீவ் பண்ணாங்க, என்னைக்கு ரிசீவ் பண்ணாங்க, எல்லா டீட்டெயில்ஸும் அந்த ரெஜிஸ்டர்ல மெயின்டைன் பண்ணுவாங்க. அந்த ரெக்கார்டை மெயின்டைன் பண்றவங்களுக்கு ப்ராக்டிகல் என்ன செய்வோம்னா, ரொம்ப முக்கியமான வேர்டு நாங்க ப்ராக்டிகலா யூஸ் பண்றது எஃப்ஐஆர் கிளர்க். சரி, போய் பார்த்தீங்கன்னா எஃப்ஐஆர் கிளர்க் போய் பாருங்க சொல்லுவாங்க. ஓகே, எஃப்ஐஆர் கிளர்க் கிட்ட இந்த டீட்டெயில்ஸ் இருக்கும். கீழே பாருங்க, இப்போ சர்டிபிகேட் காப்பி ஜெராக்ஸ் காப்பின்னு ஒன்று இருக்குது பாருங்க, சர்டிபிகேட் ஜெராக்ஸ் காப்பி. இது எங்க நான் வாங்கியிருக்கேன் அப்படின்னா கோர்ட்ல இருந்து வாங்கப்பட்ட ஒரு ஜெராக்ஸ் காப்பி. ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குறோம், எஃப்ஐஆர் இருக்குது. இப்போ ஒரு ரீசெண்டா பாத்தீங்கன்னா நம்ம இங்க அண்ணாமலை யூனிவர்சிட்டியில எஃப்ஐஆர் பார்க்க கசிந்ததுட்டாங்க. அது என்ன கசிந்தது, பொதுவா சட்டத்துல சிலருக்கு ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்குது. செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் இந்த மாதிரி இருக்கும்போது அது வந்து வேற யாருக்கும் பப்ளிசிட்டி வந்து ஓப்பன்ல பண்ண மாட்டாங்க. அது இல்லாம வெட்டு குத்து சீட்டிங் இந்த மாதிரி இருந்ததுனாக்கா உடனே வெப்சைட்ல போய் பார்க்கலாம், அது உடனே அப்லோட் பண்ணிடுவாங்க. ஸோ நீங்க அதுல இருந்து கூட டவுன்லோட் பண்ணிக்கலாம். இப்போ உள்ள விஷயத்துல இதுல லீகலா பாத்தீங்கன்னா ஒண்ணு இப்போ உள்ள சிஸ்டத்துல நீங்க வெப்சைட்ல போயிட்டு டவுன்லோட் பண்ணிக்கலாம் எல்லா எஃப்ஐஆரும். இதுக்கு முன்னுக்கு எப்படி இருந்ததுனாக்கா இந்த எஃப்ஐஆர் போட்ட உடனே சட்டப்படியே நீங்க 154 பாத்தீங்கன்னா இல்ல நியூ கோட் 173 பாத்தீங்கன்னா ஃப்ரீ காப்பி கம்ப்ளைண்ட் எவன் கொடுத்தாங்கன்னா அவன் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட், அது இஸ் லீகல் ரைட்ஸ். மற்றபடி நீங்க எடுக்கணும் அப்படின்னாக்கா கோர்ட்ல இருந்து சர்டிபிகேட் காப்பி போட்டு எடுக்கணும். நீங்க சர்டிபிகேட் காப்பி போடாம உங்க கையில இருந்ததுனாக்கா நீங்க தேர்ட் பார்ட்டி எங்கேருந்து திருடுனீங்க அப்படின்ற மாதிரி வரும். இப்போ அது வந்து ரூல்ட் அவுட், ஆன்லைன்ல நீங்க எடுத்துக்கலாம். ஓகே, எனிவே இது வந்து சர்டிபிகேட் காப்பி. மறுபடியும் சொல்ற பாருங்க, இந்த சர்டிபிகேட் காப்பி நம்ம அப்ளை பண்றோம் வச்சுங்களேன் கோர்ட்ல, அதுக்கு ஒரு தனியா ஃபார்ம் இருக்கு, சர்டிபிகேட் காப்பி அப்ளிகேஷன் ஒரு ஃபார்மேட் இருக்குது. அதுல எனக்கு எஃப்ஐஆர் வேணும்னு சொல்லிட்டு அதை ஃபில் பண்ணி கொடுத்தீங்கன்னா ஒரு ரூபா ஒட்ட வேண்டியிருக்கும். அதை கொடுத்தீங்கன்னாக்கா ஒரு பேஜுக்கு இவ்வளவு ஃபீஸ்ன்னு சொல்லிட்டு ஒட்டி அதை கொடுத்தாங்கனாக்கா அதை அவங்க என்ட்ரி பண்ணி இந்த மாதிரி சீல் அடிச்சு கொடுத்துருவாங்க. ஸோ எனக்கு என்ன சொல்றேன்னா, இது என்னென்ன வியூ எனக்கு தெரியுதோ அதெல்லாம் அப்படியே சொல்றது மாதிரி ப்ராக்டிகல் என்னவோ உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லிட்டு இருக்கேன். ஆல்ரைட், இப்போ வேற இந்த ஃபர்ஸ்ட் பார்ட் அகைன் போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க, எஃப்ஐஆர் போட்டுடுறாங்க. எஃப்ஐஆர் போட்ட பிறகு அக்யூஸ்ட பிடிச்சிடுறாங்க. அக்யூஸ்ட பிடிச்ச பிறகு என்ன செய்யறான்னு பார்ப்போம். பார்ட் ஏ எடுப்பா. இதுல என்ன செய்வாங்கனாக்கா ஃபர்ஸ்ட் எஸ் அவர்ல பார்ட் ஏன்னு அவருக்கு தெரியும் எங்க இருக்கு தெரியல அவர் எங்க அடைப்பு காவல். இந்த பாருங்க, போலீஸ் ஸ்டேஷன்ல ஒரு அக்யூஸ்ட பிடிச்ச பிறகு போலீஸ் ஸ்டேஷன்ல என்னென்ன ரெக்கார்டை ரெடி பண்ணி கோர்ட்டுக்கு அனுப்புவாங்கன்றதை பாக்குறீங்க. ஃபர்ஸ்ட் கம்ப்ளைண்ட் ஃபர்ஸ்ட் பார்ட் பார்த்தீங்க எழுதினது, அதுல எல்லாம் இருக்குது பாருங்க. நம்பர் 2 எஃப்ஐஆர் காப்பி. நம்பர் 3 கைது அட்டை, அதை இப்ப பாக்குறீங்க. குற்ற நடைமுறை சட்டம், கைது பற்றிய விவரம், அதுல என்னென்ன இருக்குது பாத்தீங்கன்னாக்கா குற்றம் மற்றும் முதல் தகவல் அறிக்கை எண், அதுல முதல் எஃப்ஐஆர் நம்பர் இருக்கும், எந்த செக்ஷன்ல பண்ணிருக்கோம்னு சொல்ல இருக்கும், போலீஸ் ஸ்டேஷன் பர்டிகுலர்ஸ் இருக்கும், அவர் குற்றம் இழைக்கப்பட்ட நாள், அதுக்கப்புறம் கைது செய்யப்பட்ட நபரின் பெயர் மற்றும் விலாசம். பேர் இருக்குதுங்களா,
ரைட், யார் யார் கைது செஞ்சோன்ற பர்டிகுலர்ஸ் வந்துடணும். அப்புறம் எங்கே யாரால் எப்போது கைது செய்யப்பட்டது அந்த விவரம் இருக்கும். அதன் பிறகு வந்து காவல் நிலையத்திற்கு கொண்டு வரப்பட்ட டேஷ் தேதி மாலை 5 மணிக்கு நாள்தோறும், நாள் மற்றும் நேரம். இது 5வது பேராகிராஃப் ரொம்ப 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 முக்கியம், நீ கவனத்துல கொள்ளணும். காவல் நிலையத்திற்கு கொண்டு வரப்பட்ட நேரம், அக்யூஸ்ட் பிடிச்சு அரெஸ்ட் பண்ணி காவல் நிலையத்திற்கு கொண்டு வந்த நேரம், தேதி நேரம் போட்டிருக்காங்க. ஏன் சொல்லுங்க? அவங்க அரெஸ்ட் பண்ண உடனே நேர ஸ்டேஷன்ல நம்ம கோர்ட்டு போய் ஒப்படைக்கணும் அவங்கள 24 ஹவர்ஸ்க்குள்ள. அந்த கணக்கு அமைக்கிறதுக்காக அந்த டைம் அதுவும் போட்டிருக்காங்க. தென் 6, காவல் நிலையத்திற்கு கொண்டு வரப்பட்ட நாள் மற்றும் 6 முடிஞ்சது, முடிவு செய்யப்பட்ட தேதியும் மணியும் முடியும் தன்மை டைம் இதெல்லாம் என்ன சொல்லிருக்காங்க பாருங்க. 6/3/24 மாவட்ட உரிமையில் மற்றும் நீதி நடுவர் அவர்கள் மாதவரம் அவர்களிடம் ஆஜர்படுத்த வழிகாவலாக அனுப்பி வைக்கப்படுகிறது. என்ன செய்வோம்? ஒரு அக்யூஸ்ட பிடிச்ச உடனே ஒரு போலீஸ எஸ்கார்ட் போட்டு அனுப்பி வைப்பாங்க. அது யார் எஸ்கார்ட்ன்ற பர்டிகுலர்ஸ் இதுல இருக்கணும், அதுல வேற ஒரு நோட்ல போட்டு வைப்பாங்க. கீழே பாருங்க சிக்னேச்சர், உதவி ஆய்வாளர் உடல் காவல் நிலையம் 4. இது வந்து அடைப்பு காவலை பத்தி. இன்னொரு முக்கியமான விஷயம் தயவுசெய்து நோட் பண்ணீங்க. ஐஓனா யாரு? இன்வெஸ்டிகேஷன் ஆபீசர். இன்வெஸ்டிகேஷன் ஆபீசர் வந்து இப்போ ஒருத்தர் வந்து எஃப்ஐஆர் போடுறாங்க, எஃப்ஐஆர் ரெஜிஸ்டர் பண்றாரு. எஃப்ஐஆர் ரெஜிஸ்டர் பண்ற ஆபீசர் பேரு எஸ்ஹெச்ஓ, ஸ்டேஷன் ஹவுஸ் ஆபீசர். யார் எஃப்ஐஆர் ரெஜிஸ்டர் பண்றாங்களோ அவங்க ஐஓவா செயல்படலாமா அப்படின்னு கேள்வி கேட்கும்போது முடியாது. அது ரொம்ப மனசுல வச்சுங்க, அது ரிப்பீட்டடா பிராக்டிகலா உள்ள மேட்ரு. ஐஓ வேற, தி பர்சன் ஹூ இஸ் ரிஜிஸ்டர்ட் தி எஃப்ஐஆர் வேற, தனித்தனியா இருக்கணும், ஒரே ஆளா செயல்பட முடியாது. அதுக்கு என்ன கான்செப்ட் பாத்தீங்கன்னா, லீகல் கான்செப்ட், ஏ மேன் cannot be judged for his own cause அப்படின்ற ஒரு கான்செப்ட்ல அவன் தான் கம்ப்ளைண்ட் வாங்குறான், அவன் மைண்ட் ஃபுல்லா இருக்கும், அவனால வந்து ஒரு தனித்தன்மையா விசாரிக்க முடியாததுக்கு தனித்தனியா வச்சிருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா நம்பர் ரிப்பீட் பண்ற பாருங்க, கம்ப்ளைண்ட் காப்பி, எஃப்ஐஆர், கைது அட்டை பார்த்துட்டீங்க. நெக்ஸ்ட் அடுத்தது நமூனா. இந்த நமூனானாக்கா இங்கிலீஷ்ல என்ன, தமிழ் எனக்கு தெரியல. நமூனா உங்களுக்கு யாருக்கா தெரியுமா? இங்கிலீஷ்ல இது பேர் மெமோ. உங்களுக்கு டிரான்ஸ்லேஷனுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ் ஆகும். ப்ராக்டிக்கலா வந்து இது வந்து அடிக்கடி யூஸ் பண்ற வேர்டு மெமோ. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா போலீஸ் மெமோன்னு சொல்லுவோம். ஸோ கைது எட்டோட சேர்த்து போலீஸ் மெமோவும் சேர்ந்து அனுப்பணும். அது என்னன்னாக்கா, அவங்க பாருங்க கைது நல்லா பாருங்க, சூப்பரா எழுதிருக்காங்க பாருங்க. அர்னேஷ்குமார் எதிரி பீகார் மாநிலம் என்ற வழக்கில் மாண்புமிகு உச்ச நீதிமன்றம் வழிகாட்டுதல்களையும் குற்ற சிஆர்பிசி பிரிவு 41A படி தாக்கல் செய்யப்பட்டுள்ள நமூனா. ஒரு மொமெண்ட் இங்க நான் கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் உங்களை கொஞ்சம் எடுத்துக்கிறேன். இந்த டைம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இந்த அர்னேஷ்குமார் அப்படின்னாக்கா, அர்னேஷ்குமார் ஒரு வழக்கு உங்களுக்கு தெரியும், ரொம்ப லேண்ட்மார்க் ஜட்ஜ்மெண்ட். அந்த ஜட்ஜ்மெண்ட்டை பேஸ் பண்ணி தான் இப்ப பாருங்க செக்ஷன் 41A அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்திருக்காங்க. அந்த 41A என்ன சொல்லி இருக்கு அப்படின்னாக்கா, அர்னேஷ்குமார் வழக்குல ஒருத்தனை கைது பண்றோம் அப்படின்னா அந்த குற்றம் தண்டனைக்குரிய காலம் சட்டத்துல 7 வருடத்திற்கு கீழாக இருக்கும் பட்சத்தில் அவனுக்கு நோட்டீஸ் கொடுக்கணும். அதுதான் 41A. அவனை ஸ்ட்ரெயிட்டாவே அரெஸ்ட் பண்ணக்கூடாது, தப்பு. அதான் அர்னேஷ்குமார்ல. அந்த அர்னேஷ்குமார் ஜட்ஜ்மெண்ட் உங்களுக்கு ஃபார்வர்ட் பண்றோம். அது ரொம்ப அழகா சொல்லியிருப்பா ஜட்ஜி, கண்டதுக்கு அரெஸ்ட் பண்ணக்கூடாது. ஏன்னா அவனுக்கு பின்னாடி ஒரு உலகம் இருக்குது, அவனுக்கு தனித்தன்மை இருக்குது, அவன் பேர் கெட்டு போகுது. ஆர்டிகிள் 21 லிபர்ட்டி அது பாதிக்கப்படுது. ஸோ கான்ஸ்டியூஷனை பொறுத்த வரைக்கும் அந்த கான்ஸ்டியூஷனல் ரைட்ஸ், ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வந்து ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கணும். நீ கண்டபடி எல்லாத்தையும் அரெஸ்ட் பண்ணக்கூடாது. அரெஸ்ட் பண்றதுக்கு முன்னாடி ஒரு ஐஓ தனக்குள்ளே கேட்டுக்க வேண்டிய கேள்வி என்னன்னா, அரெஸ்ட் அவசியம் தானா, அது இன்வெஸ்டிகேஷன் பர்பஸுக்கு எந்த வகையில உறுதுணையா இருக்கும், அவனை அரெஸ்ட் பண்ண முடியல, பண்ண வேண்டாம் அப்படின்னு முடிவெடுத்தா அது எந்த வகையில வந்து இன்வெஸ்டிகேஷன் பாதிக்கும், இதெல்லாம் அவன் மனசு உள்ளுக்கு கேட்ட கேள்வி கேட்டுக்கிட்டு
அவனை அரெஸ்ட் பண்ணித்தான் ஆகணும், அது இன்வெஸ்டிகேஷன் அப்பதான் கரெக்டா இருக்கும்ன்ற முடிவெடுக்கும் பட்சத்துலதான் நீங்க அவனை அரெஸ்ட் பண்ணணும், மெக்கானிக்கலா பண்ணக்கூடாதுன்ற விவரத்தெல்லாம் அருணேஷ்குமார் தான் கொடுத்துருப்பாங்க. அதனால அவர் என்ன எழுதுறாரு எஸ்ஐனாக்கா, ஐயா சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட் என் நாலேஜ்ல இருக்குது, அதனுடைய ப்ரொசீஜர்லாம் என் மைண்ட்ல இருக்குது, இருந்தாலும் தெரிஞ்சதான் அவனை அரெஸ்ட் பண்றேன் அப்படின்னு காமிக்கிறாரு. அதுக்கு ரீசன் பின்னாடி போகும். ஆனா நோட்டீஸ் தான் கொடுக்கணுன்ற அவசியம் இல்லை. 7 வருஷம்ன்றது ரைட், நோட்டீஸ் கொடுக்கலாம். 7 வருஷத்துக்கு கீழே இருந்தா நோட்டீஸ் கொடுக்கணும், கரெக்ட். 7 வருஷத்துக்கு கீழே இருந்தா கூட அரெஸ்ட் பண்ணவே முடியாது அப்படின்னாக்கா பண்ணலாம். பண்ணீங்கன்னாக்கா அதுக்கு உண்டான காரணம் சொல்லும். அதுதான் எழுதிட்டாரு. ஸோ நம்மனாவோட நம்பர் 1, விசாரணை அதிகாரியின் பெயர் மற்றும் பதவி. பாருங்க, SHO தனியா இருந்தது நம்ம பார்த்தோம் FIRல. இது பாருங்க, விசாரணை அதிகாரி திடீர்னு வந்துட்டாரு. ஸோ விசாரணை அதிகாரியின் பெயர் மற்றும் பேர் என்ன, ஏதோ ருப்தி உதவி ஆய்வாளர் என்ன இருக்குது, சட்டம் பாதி ஒழிஞ்சு இருக்குது, அதை விட்டுடுங்க. ஏதோ அது பேர் இருக்குது, பேர் இருக்கணும். அடுத்த நம்பர் 2, காவல் நிலையம் பேரு, வழக்கு பதிவு செய்த பிரிவுகள் பாருங்க, 341, 384, 506 பார்ட் 1 எல்லாமே 7 வருஷத்துக்கு கீழே உள்ளதுதான் தண்டனை. அடுத்தது பாத்தீங்கன்னாக்கா ஆண்டுகளுக்கு குறைவான தண்டனை விதிக்கப்பட்டிருந்த குற்றங்கள். ஆமாம், 7 ஆண்டுகளுக்கு கீழே, அத கொஞ்சம் மறைஞ்சிருக்குது. அதே மாதிரி கைது செய்யப்பட்ட தேதி, அது CRPC பிரிவு 41(1). அதாவது நல்ல இன்னொரு விஷயம் உங்களுக்கு நான் பாக்குறேன், ஹவு டு ரீட் தி செக்ஷன்ஸ் ரொம்ப முக்கியம். ஒரு செக்ஷன் இந்த இடத்துல பாருங்க, 14 ஃபர்ஸ்ட் பிராக்கெட் 1 இருக்குது, செகண்ட் பிராக்கெட்ல இன்னும் ஒரு சின்ன ஸ்மால் ஐ இருக்குது. இது நிறைய பேருக்கு ஈவன் லாயர்ஸ் நாங்களே ஒத்துக்கிறோம். நம்ம ப்ராக்டிகலா பண்ணும்போது இது எப்படி படிக்கணும்ன்ற நிறைய பேருக்கு தெரியறது இல்லை. தெரிஞ்சுக்கிறதுக்காக சொல்றோம். நானே ரொம்ப நாள் கழிச்சு கத்துக்கிட்டேன். இது எப்படி படிக்கணும்னா, செக்ஷன் 41 கிளாஸ் 1 சப் கிளாஸ் 1. சோ சப் கிளாஸ் செகண்ட் பேராகிராஃப் தான் சப் கிளாஸ். நிறைய சரி நிறைய கேள்வி கேட்குறீங்க, என்ன சொல்லுங்க. ஓகே, எனிவே, சோ செக்ஷன் 41 கிளாஸ் 1 சப் கிளாஸ் 1, செகண்ட் பிராக்கெட் எப்பயுமே சப் கிளாஸ், அப்புறம் சப் கிளாஸ் 2, சப் கிளாஸ் 3, லைக் தட் இட் கோஸ். நான் கூட நிறைய முறை என்ன செய்வேன்னா 41 சப் கிளாஸ் 1 கிளாஸ் 1. ஸோ அது மைண்ட்ல வச்சுங்க, ஏன்னா நீங்க இந்த கேள்விகள் கேட்கப்படலாம். எதிரிகள் மேற்கொண்ட குற்றம் செய்ததே அவசியம். பாருங்க, நான் ஏற்கனவே சொன்னேன் 7 வருஷத்துக்கு கீழே தான் நோட்டீஸ் மஸ்ட். அரெஸ்டே பண்ணக்கூடாதுன்னா பண்ணக்கூடாது இல்லை, பண்ணலாம். பண்ணனா காரணம் சொல்லணும், அதை சொல்றாரு பாருங்க. எதிரிகள் மேற்கொண்ட குற்றம் செய்வதை தடுப்பதற்கு கைது அவசியமாகும் போதும், குற்றம் தொடர்பான முறையான புலன் விசாரணை சம்பவத்திற்கு கைது அவசியமாகும் போதும், எதிரிகள் குற்றம் தொடர்பான சாட்சியம் இல்லாமல் செய்வதை அல்லது சாட்சியங்களை கலைப்பதற்கு தடுப்பதற்கும் கைது அவசியமாகும் போதும், எதிரிகள் கைது செய்யாவிட்டால் அவர் நீதிமன்றத்தில் தோன்றுவதை உறுதிப்படுத்த இயலாது. என்னென்ன ரீசன் சொல்றாங்க பாருங்க, உறுதிப்படுத்த இயலாது. எதிரிகள் கைது செய்யாவிட்டால் களத்தில் தோன்றுவதை உறுதி செய்ய ரைட் என்று இருக்கும் போது, அத்தகைய கைது அவசியம் என்று புலன் விசாரணை அதிகாரி மனநிறைவு கொள்ளும் போதும் கைது செய்யலாம். நல்ல கவனிங்க, ரொம்ப முக்கியமானது. மனநிறைவு கொள்ளும் போதும். இங்க என்ன மனநிறைவுனா என்ன நீங்க நினைக்கிறீங்க? மனநிறைவு இங்கிலீஷ்ல சொன்னா சப்ஜெக்டிவ் சாட்டிஸ்பாக்சன். இன்னொரு சாட்டிஸ்பாக்சன் இருக்குது, ஆப்ஜெக்டிவ் சாட்டிஸ்பாக்சன். என்ன இது சப்ஜெக்டிவ் சாட்டிஸ்பாக்சன் ஆப்ஜெக்டிவ் சாட்டிஸ்பாக்சன் என்ன அப்படின்னாக்கா, சப்ஜெக்டிவ் சாட்டிஸ்பாக்சன் இந்த பாருங்க, என் மனசுக்கு என்ன படுதா செய்வேன், அது ரீசன் சொல்லணும் அவசியம். நான் ஐயோ சூழ்நிலை எனக்கு தெரியும், என் மனசுக்கு சரிப்பட்டது, அதை நான் எக்ஸ்போஸ் பண்ணுற அவசியம் இல்லை. தட்ஸ் ஆல். அது சப்ஜெக்டிவ் சாட்டிஸ்பாக்சன். ஆப்ஜெக்டிவ் சாட்டிஸ்பாக்சன்னா பேஸ்ட் ஆன் ரெக்கார்டு படி நீங்க ஒரு கன்க்ளூஷன் வருது, ஆப்ஜெக்டிவ் சாட்டிஸ்பாக்சன். அடுத்தது, விசாரணை அதிகாரியின் கைதுக்கான மனநிறைவும் அதற்கான காரணங்களும். கைது செய்வதற்கான குற்றம், கைது அவசியமா? ஆம். அவசியமெனில் காரணங்கள் பாருங்க, மீண்டும் குற்ற செயல்களில் ஈடுபடுவார், இது ஒரு காரணம். மேற்படி காவல் அடைப்பு அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளதா? ஆமாம். இதுல கொஞ்சம் வித்தியாசம் என்னன்னா,
மீண்டும் குற்ற செயல்களில் ஈடுபடுவார், அதனால கைது செய்யப்படுறோம் அப்படின்றீங்க. ஆனா அருணேஷ்குமார்ல அது சொல்லல, இங்க தவறா பண்ணிருக்காங்க. அது சும்மா உங்களுக்கு விளக்கத்துக்காக சொல்றேன். அருணேஷ்குமார் ஜட்ஜ்மெண்ட்ல கைது என்பது விசாரணை அப்பதான் கரெக்டா நடக்கும். மேல படிச்சீங்க இல்லையா, ரீசன்லாம் எவ்வளவு சொல்லியிருக்காங்க. மீண்டும் குற்ற செயலில் ஈடுபடுவார்ன்ற காரணம் அங்க சுப்ரீம் கோர்ட்ல இல்லை, இருந்தாலும் அவரு சொல்லியிருக்காரு. எனிவே அந்த லைனுக்கு நான் போக வேண்டாம், ஒன்லி ஜஸ்ட் ஃபார்மேட் மட்டும் காமிக்கிறேன். ஸோ நம்ம வந்து மெமோல கீழே பாத்தீங்கன்னா உதவி ஆய்வாளர் கையெழுத்து போட்டுக்கார் ஐவோ. அடுத்த டாக்குமெண்ட் போவோம். இந்த டாக்குமெண்ட் நான் உங்களுக்கு ஷோ பண்றேன் பாருங்க. அக்யூஸ்ட ப்ரொடியூஸ் பண்றாங்க கோர்ட்ல, ஜட்ஜி அதை எப்படி எழுதுறாங்க அப்படின்றது பாருங்க. ஜட்ஜினுடைய கையெழுத்து. அதுல என்ன எழுதிருக்காங்க ஜட்ஜி? A1 to A3. A1 தான் உங்களுக்கு தெரியும், அக்யூஸ்ட், ஃபர்ஸ்ட் அக்யூஸ்ட். 1ல இருந்து 3 அக்யூஸ்ட் வரைக்கும். ப்ரொடியூஸ்ட் பிஃபோர் மீ இன் மை பிரசன்ஸ், சாரி இன் மை ரெசிடென்ஸ். ஒரு நிமிஷம் இதுல கொஞ்சம் புரிஞ்சுங்க. அக்யூஸ்ட வந்து எப்ப வேணாலும் 24 hours மேஜிஸ்ட்ரேட்ட கொடுக்கலாம். அவங்க 24 hours வந்து டியூட்டி. நீங்க நினைக்கலாம் ஒரு கேள்வி கேட்பாங்க, முக்கியமா பாத்துங்க, உங்க டியூட்டி அவர்ஸ் என்ன அப்படின்னு கேட்பாங்க. டயஸ்ல உட்கார்றதுதான் உங்களுக்கு வந்து அந்த டைமிங் கொடுத்துருப்பாங்க. அது கிரிமினல் ப்ரொசீஜர் கோட்ல அது ஃப்ரேம் பண்ணிருப்பாங்க இந்த டைம் சொல்லிட்டு. அப்பப்போ வந்து ஹைகோர்ட்டு டைமிங் மாத்தோம். மறுபடியும் சொல்றேன், நம்பர் 1, டயஸ்ல உட்கார்ற டேட் அண்ட் டைம் இஸ் பிரிஸ்கிரைப் அண்டர் தி கிரிமினல் ரூல்ஸ் ஆஃப் பிராக்டிஸ். ரொம்ப புரிஞ்சுக்கணும். கிரிமினல் ரூல்ஸ் ஆஃப் பிராக்டிஸ்ல நீங்க போய் பாத்தீங்கன்னா அந்த டைம் ரூல் 3 சம்திங் இருக்கும், அதை கிளாரிஃபை பண்ணீங்க. அந்த செக்ஷன்ல தான் இருக்கும். கிரிமினல் ரூல்ஸ் ஆஃப் பிராக்டிஸ்ல டைம் சொல்லியிருப்பாங்க, சிஆர்பிசி எழுதிடாதீங்க யாருமே. ஆல்ரைட். இந்த கிரிமினல் ரூல்ஸ் ஆஃப் பிராக்டிஸ்ன்றது ரொம்ப முக்கியமான விஷயம். கிரிமினல் ரூல்ஸ் ஆஃப் பிராக்டிஸ் யார் போறோம்? சட்டம் போறது சிஆர்பிசி வந்து பார்லிமெண்ட். சில சட்டங்கள் நம்ம ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர். சிஆர்பிசி பொறுத்தவரைக்கும் பார்லிமெண்ட். இந்த கிரிமினல் ரூல்ஸ் ஆஃப் பிராக்டிஸ் வந்து நம்ம ஸ்டேட் கவர்மெண்ட் லெஜிஸ்லேச்சர் போடுறாங்களா இல்ல பார்லிமெண்ட் போட்டா? எனிபடி ஃப்ரம் தி ஆன்லைன்? சும்மா எது கேள்வி கேட்கறா, நீங்க தூங்கிடக்கூடாதுதான் ஒரு கேள்வி கேட்கறேன். இல்லைன்னா ஜஸ்ட் மறுபடியும் சொல்ல பாருங்க. இந்த கேள்விகள் ஊடக கேட்கறேன்னா நீங்க தாராளம் சொல்லலாம், தப்பு இல்லை. கொஞ்சம் அலர்ட்டா இருக்குன்றதுதான் சில ஊடக கேள்வி கேட்கறேன். சொல்லிட்டே போகும்போது உங்களுக்கு தூக்கம் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. மை கொஸ்டின் இஸ் திஸ். கிரிமினல் ரூல்ஸ் ஆஃப் பிராக்டிஸ்ன்றது வந்து நடைமுறை சட்டம். அது உங்களுக்கு தெரியும், கோர்ட் என்னென்ன ஃபாலோ பண்ணணும். இந்த சட்டத்தை ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் போடுறாங்களா இல்ல பார்லிமெண்ட்? வெரி குட். அப்புறம் ஸ்டேட்ன்றது யாரு? ரைட். இவங்க சொல்றது வந்து சென்ட்ரல் அப்படின்றாங்க. ஹைகோர்ட் சார். நேம், உங்க நேம் என்ன? ஹைகோர்ட் சொல்றது நேம் என்ன? மகேஸ்வரன் சார். மகேஸ்வரன். கிளாப் கிளாப் பண்ணுங்க மகேஸ்வரன் எல்லாரும். சூப்பர் 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 மகேஷ், சூப்பர். தேங்க்யூ சார். இல்லடா, இந்த மாதிரி ஊடால சொல்லும் போது உங்க மனசுல பதிவுறதுக்காக போறோம். ரைட் மகேஸ்வரன். இப்போ அடுத்த கொஸ்டின். அதுலயே ஹைகோர்ட் இஸ் குட். அது எந்த பவர், சோர்ஸ் ஆஃப் பவர் ஹைகோர்ட்டுக்கு? அது எந்த சட்டத்துல இருந்து எடுக்கிறாங்க? ரொம்ப முக்கியமானது கிரிமினல் ரூல்ஸ் ஆஃப் பிராக்டிஸ். இதுல நிறைய கொஸ்டின் வரும் பிராக்டிகலா. அது ஆம்பிட்ல பாத்தீங்கன்னா ஓல்டு சிஆர்பிசில 477 சிஆர்பிசில ஹைகோர்ட் பவர் இருக்கு. ஓல்டு அது நியூ கம்பேர் பண்ணிக்கணும். பிஎன்டபிள்யூஎஸ்ல கம்பேர் பண்ணிக்கணும். நீங்க எந்த சிச்சுவேஷன் வந்திருக்கீங்கனாக்கா, இப்போ காலகட்டத்தில் இருக்கீங்கனாக்கா ஓல்டு நியூ ரெண்டுத்துலயுமே தரவா இருக்கு ரிசல்ட். இன்னும் 10 வருஷம் போன பிறகு ஓல்டு நம்ம மறந்துடலாம். ஆனா இப்ப நீங்க இருக்கிற இடம் ரெண்டுத்திலயுமே இருக்கணும். தவளை மாதிரி இருக்கணும். தண்ணிலையும் வாழணும், நிலத்திலையும் வாழணும். நம்ம எல்லாம் தவளையா இருக்கணும். அப்புறமா நிலத்துல மட்டும் வாழ பிரிச்சுருவாங்க. அது 10 வருஷம் கழிச்சு நடக்கும். அது எப்போ நடக்கிறது? இப்போ நீங்க ரெண்டுத்தையுமே கவரிங்ல இருக்கணும். ஆல்ரைட். சிஆர்பிசில 477 சிஆர்பிசில ஹைகோர்ட்டுக்கு பவர் இருக்குது. ரூல்ஸ் ஃப்ரேம் பண்ணலாம். ஹவு டு ரன் தி கோர்ட், ஹவு டு மெயின் தி ரெக்கார்ட்ஸ், இதெல்லாம் பண்ணலாம். ஆல்ரைட். ஹைகோர்ட்ல அதுலயே இன்னொரு பவர் இருக்குது. ஆர்டிகிள் 227. So I am repeating it. Criminal rules of practice is a rule framed by the High Court. Source of power is Article 227 and 447 old CRPC.
அப்பப்போ நம்ம லைன்ல இருந்து டிவேட் ஆகி போறோம் ப்ராக்டிக்கல் இதுல இருந்து. அது மைண்ட்ல என்னென்ன வருதோ அப்படியே ரன்னிங்ல சொல்லிட்டு வரேன், நோட் பண்ணி. எது முக்கியமோ அதை மட்டும் தான் சொல்லுவேன். சரி, நவ் கம் டு தி பாயிண்ட். இப்போ கோர்ட்ல வந்து அக்யூஸ்ட ப்ரொடியூஸ் பண்ணிடுறாங்க. ஜட்ஜி அம்மா எப்படி எழுதுறாங்க ஷார்ட்டா, A1 to A3 ப்ரொடியூஸ் பிஃபோர் மீ, என்கிட்ட டேரக்டா, இன் மை ரெசிடென்ஸ் அட் எத்தனை மணிக்கு, 9:30 மணி. அந்த மாதிரி தூங்க விட்டுருக்க மாட்டாங்க போது 9:30 மணிக்கு ப்ரொடியூஸ் பண்றாங்க. எதுக்கு நான் சொல்றேன்னா, நைட் 2 மணி கூட உங்களை எழுப்புவாங்க. நீங்களா ஸ்டூடெண்ட்ஸா இருக்கும் போது நிம்மதியா இருக்கலாம், ஜாலியா இருக்கலாம்னு மட்டும் நினைக்காது. ரொம்ப ஹை பவர், நல்ல பவர்ஃபுல்லான போஸ்ட், என்ஜாயபிள் போஸ்ட். அது மட்டும் இல்ல, நாட்டுக்கு வந்து ஒரு நீதி வழங்கக்கூடிய போஸ்ட், ரொம்ப அருமையான ஒரு போஸ்ட் நோக்கி நீங்க பயணம் செஞ்சுட்டு இருக்கீங்க. உங்களுக்கு முன்கூட்டியே வாழ்த்துக்கள் தெரிவிக்கிறேன். பட் எந்த அளவுக்கு பாருங்க, 9:30 மணிக்கு போய் ப்ரொடியூஸ் பண்றாங்க. அந்த அளவுக்கு நீங்க அலர்ட்டா உங்களை தயார் பண்ணிக்கீங்க. இல்ல இந்த சென்ஸ் தூக்கம் கெட்டு போச்சு அப்படி பண்ணி போச்சுன்றதெல்லாம் விட்டு நல்லா ஃபுட் எடுத்துக்கிட்டு நல்லா ஹெல்த்தியா இருந்துக்கிட்டு இப்பயே ஹெல்த்தியா நீங்க தயார் பண்ணிக்கணும். எதிர்கால ஜட்ஜிங்க 9:30 PM பை திருப்பதி. நம்ம அங்க அதிருப்தி ஏதோன்னு பேசணும் பார்த்தீங்களா, வழிகாவலர். அதான் அவர் பேர் திருப்பதி. யாரு வந்து ப்ரொடியூஸ் பண்ணான்னு சொல்றாங்க, திருப்பதி SI புழல் போலீஸ் ஸ்டேஷன். ரைட். யாரு வந்து எத்தனை மணிக்கு எந்த இடத்துல என்கிட்ட ப்ரொடியூஸ் பண்ணான்றது வரும். பெருஸ்லி ரெக்கார்ட். சார் ரெக்கார்டு எல்லாம் அவர் கொண்டு அந்த ரெக்கார்ட் எல்லாம் ப்ரொடியூஸ் பண்ணிட்டேன், பார்த்துட்டேன். என்னென்ன பார்த்தேன், கம்ப்ளைண்ட் காப்பி பார்த்தேன், FIR பார்த்தேன், நமுனாவை பார்த்தேன், கைது அட்டையை பார்த்தேன். இது 4மே பார்த்துட்டேன்னு அர்த்தம். அது புழல் SI பெருஸ்லி ரெக்கார்ட்ஸ். பிரைமா ஃபேசி கேஸ். இதுல நிறைய பேர் வந்து இந்த பிரைமா ஃபேசி கேஸ் அடிக்கடி யூஸ் பண்ணுவாங்க பிராக்டிக்கலா. உங்களுக்கு வந்து இது முக்கியமா உங்களுக்கு கேள்வி கேட்க வேண்டிய ஒரு சூழல்ல வரும். பிரைமா ஃபேசி கேஸ் என்ன, அதை பார்க்கும் போதே எஸ், அந்த பார்க்கும் போதே பிரைமா ஃபேசி கேஸ் அப்படின்னாக்கா என்னன்னா, பிரைமா ஃபேசி கேஸ்ன்னு எழுதிருக்கான். பிரைமா ஃபேசி கேஸ் மேட் அவுட் அப்படின்னு எழுதல. எனிவே அது நமக்கு தெரியணும். பிரைமா ஃபேசி கேஸ்னாக்கா, ஐயா நீங்க கொடுத்துருக்கிற ரெக்கார்ட்லாம் கரெக்டா இருக்குது, கைது பண்ணிருக்கீங்க, கரெக்டா ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணிருக்கீங்க, சுப்ரீம் கோர்ட் சொன்னதை ஃபாலோ பண்ணிருக்கீங்க, எல்லாமே ஆன் ரெக்கார்ட்ல இருக்குதுன்னு எனக்கு கொடுத்துருக்கீங்க, அதை பார்த்த நான் திருப்தி அடைகிறேன். இது ரெக்கார்ட் ப்ரூஃப். இப்போ அதான் பிரைமா ஃபேசிக்கு அது அர்த்தம். தென் நோ கம்ப்ளைண்ட் அகைன்ஸ்ட் போலீஸ். நோ, இதுல ஒரு 2 நிமிஷம் நான் எடுத்துக்கிறேன் பர்மிஷனோட. நோ கம்ப்ளைண்ட் அகைன்ஸ்ட் போலீஸ். ஒரு அக்யூஸ்ட் போலீஸ் மேல என்ன கம்ப்ளைண்ட் பண்ண போறான், இவரே அக்யூஸ்ட், ஏன் நோ கம்ப்ளைண்ட் அகைன்ஸ்ட் போலீஸ்? ரைட். நான் என்ன சொல்றேன்னா, இப்போ போலீஸுக்கு அகைன்ஸ்டா மட்டும்தான் கம்ப்ளைண்ட் பண்ண முடியுமா? என் மேல பொய் கம்ப்ளைண்ட் போட்டாங்க, என் மேல கொடுத்தவன் அதுவே அவனே கொடுத்தது பொய், இதுதாமா நடந்தது அப்படின்னு சொல்ல முடியுமா? சொல்லலாம். Apart from making any allegation against the police, you can tell the truth what had happened. பிராக்டிக்கலா அவன் என்னதான் அடிச்சான், நான் தான் பாதிக்கப்பட்டவன், ஆனா போலீஸ் அவன்கிட்ட காசு வாங்கிட்டு பொய் கேஸ் போட்டாங்க என் மேல, சொல்லலாம். அதையும் பார்த்துங்க. அங்கேயே நீங்க ரெக்கார்ட் பண்ணலாம். ரொம்ப முக்கியமானது பதிவு செய்ய விரும்புறேன். அக்யூஸ்ட் கம்ப்ளைண்ட் கொடுத்து அந்த பர்டிகுலர் கம்ப்ளைண்ட மேஜிஸ்ட்ரேட் வாங்கிட்டு ஒன்னு அவங்களே சுயமோட்டவா 200 CRPC ஓல்டு CRPCல அவங்களே ரெடி பண்ணிக்கலாம். இல்லைன்னா அந்த கம்ப்ளைண்ட்டை வாங்கி போலீஸ் கிட்ட இன்வெஸ்டிகேஷன் பண்ண சொல்லலாம். ஸோ இங்க பொறுத்த வரைக்கும் நம்ம அவுட் ஆஃப் ரெக்கார்ட் போக வேண்டாம். ஸோ நோ கம்ப்ளைண்ட் அகைன்ஸ்ட் போலீஸ். இது ஏன் எழுதணுமா? சட்டத்துல எழுதியாகணும். சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட்ல, கிரிமினல் ரூல்ஸ் ஆஃப் பிராக்டிஸ்ல ஜட்ஜி வந்து ஏதாவது கம்ப்ளைண்ட் இருக்குதா, போலீஸ் ஏதாவது செஞ்சாங்கன்னா கேட்கணும் கேள்வி அப்படின்றது இருக்குது. அதை எழுதிட்டாங்க. எஸ், நோ கம்ப்ளைண்ட் அகைன்ஸ்ட் போலீஸ். அகைன்ஸ்ட் எந்த கம்ப்ளைண்ட்டும் அவர் சொல்லல. நெக்ஸ்ட் ரொம்ப முக்கியம், நோ எக்ஸ்டர்னல் விசிபிள் இன்ஜுரிஸ் ஆன் தேர் பாடி. இது இப்ப லேட்டஸ்ட் ஜட்ஜ்மெண்ட்ல டெவலப்மெண்ட். அவன் போலீஸுக்கு அகைன்ஸ்டா கம்ப்ளைண்ட் கொடுக்கறனோட மேஜிஸ்ட்ரேட் கூப்பிட்டு பார்க்கணும். ஐயா இங்க எடுத்து பாருங்க, என்ன உடம்பு காமிங்க இங்கன்னு சொல்லிட்டு அவங்க இல்லைன்னு சொன்னா கூட இட் இஸ் அ டியூட்டி காஸ்ட் அப்பான் தி மேஜிஸ்ட்ரேட் டு see is there any external injuries. ஏன் எக்ஸ்டர்னல் இன்ஜுரிஸ் மட்டும் தான், இன்டர்னல் இன்ஜுரிஸ் எதுவும் பார்க்க கூடாதுங்களா? இன்டர்னல் இன்ஜுரிஸ் கண்ணுக்கு தெரியாது, விசிபிள் இருந்தா ரைட், ஓகே.
ஏதாவது உங்க ஹாஸ்பிட்டல் போறீங்கன்னு கேட்பாங்க. ஹாஸ்பிட்டல் போனாக்கா ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்புவாங்க தேவைப்பட்டாங்க. இதெல்லாம் முக்கியம். இதெல்லாம் வந்து சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட்ல வழிகாட்டுதலின்படி அவங்க நோ எக்ஸ்டர்னல் இன்ஜுரிஸ். இதுல ஒரு முக்கியமான விஷயம், நீங்க எதிர்காலத்துல மேஷட்டா போகும்போது ஒரு சம்பவம் நடந்தது. போலீஸ் ஸ்டேஷன் ஒருத்தர் அடிச்சே கொண்டுட்டாங்க. ஒரு பாடி மட்டும் எடுத்துட்டு வராங்க. அந்த ஸ்ட்ரெச்சர்ல எடுத்து வச்சு கொஞ்சம் தூரத்துல நிப்பாட்டிட்டு, ஆமா அவர் வந்து வெளியே இருக்காரு, நீங்க அதை வந்து உங்கள்கிட்ட ப்ரொடியூஸ் பண்ற சொல்லிட்டு கொஞ்சம் ரிமைண்ட் பண்ணுங்க அப்படின்னு கேக்குறாங்க. அவங்க சந்தேகப்பட்டு, சரி என்னப்பா நீ எப்படிப்பா இருக்குன்னா ஒரே டயர்டா இருக்கு சொல்லி என்ன பண்றது பார்த்தாங்க, டெட் பாடி. கொஞ்சம் அசால்ட்டா அவங்க கையெழுத்து மட்டும் போடுறாங்கன்னா போலீஸ் கஸ்டடியில சாகல, ஜுடிஷியல் கஸ்டடியில செத்தாங்க சொல்லிட்டு 302 கேஸ் வந்து மேஷட் மேலே புக் ஆயிருக்கும். ஸோ நீங்க உலகத்துல யாரையும் நம்பாதீங்க. நீங்க ஜட்ஜ் ஆன பிறகு உலகத்துல யாருமே நம்பாதீங்க. இட்ஸ் மை கைண்ட் அட்வைஸ். 1 to 1 நீங்க டீல் பண்ணுங்க. முக்கியமா உங்களுடைய எம்சியோ கீழே இருக்கவங்களோ கடவுளே வந்தவங்க நம்பாதீங்க. உங்களுடைய பர்சனல் சாட்டிஸ்பாக்சன்ல பண்ணுங்க. இது நடந்தது உண்மை இந்த விஷயம். சோ இது வந்து நோ கம்ப்ளைண்ட் அகைன்ஸ்ட் போலீஸ், நோ எக்ஸ்டர்னல் விசிபிள் இன்ஜுரிஸ் ஆன் தர் பாடி. அப்புறம் வந்து என்ன போட்டிருக்காங்க, கிரவுண்ட்ஸ் ஆஃப் அரெஸ்ட் எக்ஸ்பிளைன். இப்போ கிரவுண்ட்ஸ் ஆஃப் அரெஸ்ட் எக்ஸ்பிளைன்னா என்ன? கிரவுண்ட்ஸ் ஆஃப் அரெஸ்ட் எக்ஸ்பிளைன் என்ன பண்ணாங்க, யார்கிட்ட பண்ணாங்க? இதுவும் வந்து சுப்ரீம் கோர்ட்டினுடைய வழிகாட்டுதல் தான். இது கிரவுண்ட் ஆஃப் அரெஸ்ட்ல சிஆர்பிஸ்ல இருக்குது, கிரிமினல் சப்ராக்ஷன் இருக்குது. ஒருத்தனை அரெஸ்ட் பண்றோம் அப்படின்னா, எப்பா இதுக்காக தான் அரெஸ்ட் பண்ணிருக்கோம், யார் சொல்லணும்? போலீஸ் சொல்லணும். இட் மஸ்ட் பி விஸ்பர்ட் ஆன் ரெக்கார்ட். ஜட்ஜி கேட்பாங்க உனக்கு எதுக்காக அரெஸ்ட் பண்ணிருக்கோம். ஸோ ரீசன் ஃபார் அரெஸ்ட் வந்து அக்யூஸ்டுக்கு தெரிவிக்கின்ற சட்டம், அதை எழுதிருங்க. தென் ப்ளீடட் இன்னசென்ஸ். முக்கியம் பார்த்தா ப்ளீடட் இன்னசென்ஸ், அம்மா அந்த குற்றத்தை நான் செய்யல அப்படின்னு அவன் சொல்றான். அப்படியே என்ன அர்த்தம்? குற்றம் செஞ்சேன்னு ஒத்துக்கிட்டாக்கா ஒத்துக்கலாம். இப்போ சின்ன கேஸா இருந்தா வச்சுங்க, 75 கேஸ் ஃபைன் பண்ண நான் தப்பு செஞ்சேன் அப்படின்னாக்கா ஃபைன் பண்ணி அங்கேயே ஸ்பாட் பெயில் விட்டுரும், அங்கேயே முடிச்சிருவாங்க கேஸை. எஸ்னா முடிஞ்சது. ஆல்ரைட். அடுத்தது, தி கவுன்சில் வேர் பிரசன்ட் அண்ட் சப்மிட்டட் that the police had finished Furnished. police had furnished a false case against the accused. So இது கவுன்சில் என்ன சொன்னாக்கா அவங்களுடைய இப்ப இதுல இருந்து என்ன வக்கீலும் போகலாம். இன்னொரு விஷயம் இதுல பாத்தீங்கன்னா, அரெஸ்ட் பண்றாங்க, கோர்ட்ல ப்ரொடியூஸ் பண்றாங்க, வக்கீல் போகலாமா அப்படின்னா போகலாம், கூட போகலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவங்க அப்பியரன்ஸ் கொடுத்துருக்காங்க, அதுவும் எழுதியிருக்காங்க அகைன்ஸ்ட் அக்யூஸ்ட். அதுக்கப்புறம் என்ன சொல்லிருக்காங்க பாருங்க, பிரிமா ஃபேசி கேஸ். அதுக்கப்புறம் மேண்டேட் டைரி என்ன, பிரிமா ஃபேசி கேஸ் சம்திங் இஸ் தேர். யாராவது தெரிஞ்சு சொல்லுங்க. mandate duty arrest intimation given satisfied with the remand grounds. A2 A3 remand into judicial custody. இங்க ரொம்ப முக்கியமானது, நல்லா பாருங்க, wording is very important. Amount to the information given satisfied with the remand ground. A2 A3 remand into the judicial custody. நான் கேக்குறேன், என்ன கஸ்டடி, எத்தனை கஸ்டடி தான் இருக்கும்? 2 கஸ்டடி நமக்கு தெரிஞ்சது, நிறைய கஸ்டடி கிட்டோம், 2 கஸ்டடி தெரிஞ்சது. ஒன்னு போலீஸ் கஸ்டடி, இன்னொன்று ஜுடிஷியல் கஸ்டடி. இவங்க என்ன சொல்றாங்க, A2 A3 ரிமாண்டட் இன்டு ஜுடிஷியல் கஸ்டடி. ரிமாண்ட்னா என்ன, ஜுடிஷியல் கஸ்டடினா என்ன, போலீஸ் கஸ்டடினா என்ன? ரொம்ப முக்கியமா நீங்க நோட் பண்ணீங்க, போலீஸ் அரெஸ்ட் பண்ண உடனே போலீஸ் கஸ்டடி, இமிடியட்லி ஆஃப்டர் அரெஸ்ட், அதுதான் நம்பர் 1. ரிமாண்ட் அப்படின்னாக்கா எல்லாமே ரெடி பண்ணிட்டு நேரா ஜுடிஷியல்கிட்ட கொண்டு போவாங்க, மேஜிஸ்ட்ரேட் கிட்ட. மேஜிஸ்ட்ரேட் போலீஸ் கஸ்டடியில இருந்து அந்த அக்யூஸ்ட தான் வாங்கிக்குவாங்க. கோர்ட்டினுடைய பவருக்கு, கோர்ட்டினுடைய கஸ்டடிக்கு வந்துடும். கோர்ட்டடிக்கு, அதாவது போலீஸ் கஸ்டடியில இருந்து ஜுடிஷியல் கஸ்டடிக்கு மாறுதுங்களா, அதுக்கு முன்னுக்கு ஒரு ஸ்டேஜ் இருக்குது, ரிமாண்ட். ரிமாண்ட்னாக்கா மேஜிஸ்ட்ரேட் அவங்க கண்ட்ரோல்ல வச்சுக்கிறாங்க, அவங்க கண்ட்ரோல்ல எடுத்துக்கிறாங்க. இது ரிமாண்ட்.
ரிமாண்ட் பண்ணிட்ட பிறகுதான் ஜுடிஷியல் கஸ்டடி. ஜுடிஷியல் கஸ்டடி இந்த சென்ஸ் என்னன்னாக்கா ஃபுல்லாவே கோர்ட் கண்ட்ரோலுக்கு கோர்ட் கஸ்டடிக்கு வந்துருவாங்க. போலீஸுக்கும் அக்யூஸ்டும் சம்பந்தமே இருக்காது. இவங்க எங்க அனுப்புறாங்க? நேரம் ஜெயிலுக்கு அனுப்புவாங்க. ஸோ இந்த இடத்துல நீங்க ரொம்ப முக்கியமா நோட் பண்ணோம், ஜெயிலுக்கும் போலீஸுக்கும் சம்பந்தமே இல்லை. ஜெயிலுன்றது வந்து கம்ப்ளீட்டா கோர்ட் கஸ்டடிக்கு வந்துடும். ஜுடிஷியல் கஸ்டடி கோர்ட்ல, அதாவது ஜெயில உள்ள எல்லா கைதிகளுமே எந்த கஸ்டடியில இருக்கான்னு கேள்வி கேட்டா ஜுடிஷியல் கஸ்டடியில இருக்காங்க சொல்லணும். நீங்க பிரிசன் கஸ்டடி போலீஸ் கஸ்டடி சொல்லிட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. எல்லா பிரிசனருமே கன்சர்ன் அது ஜுடிஷியல் கஸ்டடி. நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, அடிக்கடி சர்ப்ரைஸ் விசிட் மேஜிஸ்ட்ரேட் போவாங்க, ஹைகோர்ட் ஜட்ஜ் போவாங்க. எங்க போவாங்க? ஜெயிலுக்கு. ஏன்னா அவங்க கஸ்டடியில் உள்ளவங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருக்குதா, ஏதாவது நடந்ததுன்னா அவங்க தான் பொறுப்பு. ஸோ தே ஆர் தி ஜுடிஷியல் கஸ்டடி. ஆல்ரைட். அதுக்கப்புறம் சைன் பண்றாங்க. ரைட் சைட்ல வந்து என்ன பண்றாங்க? அம்மா கைதியும் வாரண்டையும் பெற்றுக்கொண்டோம். கைதியையும் வாரண்டையும் பெற்றுக்கொண்டோம். கைதியும் வாரண்டையும் பெற்றுக்கொண்டோம். இது யார்? இது ரைட் சைட்ல பாத்தீங்கன்னா அம்மா கைதியும் வாரண்டையும் பெற்றுக்கொண்டோம். இது என்னன்னா எஸ் எஸ் எஸ்கார்ட் சொன்னது யாரு? பேரு நந்தினி சார். நந்தினி. வெரி குட். நந்தினிக்கு பாராட்டுதல். வெரி குட். தேங்க்யூ சார். எஸ்கார்ட், அவங்க பேர் எஸ்கார்ட். எஸ்கார்ட் வந்து அதே போலீஸா கூட இருக்கலாம். ஆனா ஜுடிஷியலி ஸ்பீக்கிங், பிராக்டிகலி ஸ்பீக்கிங் எஸ்கார்ட். எஸ்கார்டு கொடுத்துட்டாங்க. எஸ்கார்டு கொண்டு போய் அங்க ஜெயில ஒப்படைச்சிட்டு போயிடணும். அப்போ கோர்ட்ல இருந்து வாரண்ட் வாங்கிக்கிறேன். எத்தனை பேர் வாங்கிருக்காங்க? நான் மொத்தம் 4 பேர். போற வழியில ஏதாவது பிரச்சனை இந்த எஸ்கார்டு தான் வரும். ஸோ இதெல்லாம் ப்ராக்டிக்கல். ஒவ்வொரு இன்ச் பை இன்ச் அழகா மூவ் பண்ணிட்டு இருக்கோம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னாக்கா 5வது டாக்குமெண்ட் அடைப்பு காவல் அறிக்கை. கணம் மாவட்ட உரிமை நீதிமன்ற அவர்கள் முன்பாக பார்வைக்கு சோ இந்த மார்ஜினல் கண்ட எதிரிகளை பார்வையில் கண்ட வழக்கில் 15 நாட்கள் நீதிமன்ற காவலுக்கு உட்படுத்துவது சம்பந்தமாக. இது அடைப்பு காவல். இது யாருக்கு கொடுப்பாங்கனாக்கா ஐஓ கொடுப்பாரு. ரிமாண்ட் பண்ணுங்க ஒரு 15 days வச்சிருக்கேன். ஓல்டு கோட்ல 15 days. பிஎன்டபிள்எஸ்ல எத்தனை நாள்? 60. 45 60? மேக் இட் கிளியர். கோ டு தி புக். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான சேஞ்ச். உங்களுக்கு கண்டிப்பா இந்த கொஸ்டின் வரும். இப்ப எழுதி வச்சுங்க. டெஃபினட்டா வரும் இந்த கொஸ்டின். சார் சாரி டு டிஸ்டர்ப் இன்டரப்ட் பண்றதுக்கு. இந்த எஸ்கார்ட் யாரோட கண்ட்ரோல்ல சார் வரும்? எக்ஸாக்ட்லி. சூப்பர். நல்லா கேளுங்க. இதுல 2 விதமா பிரிக்கிறேன். ஒன்னு எஸ்கார்ட் அப்படின்னு சொல்லும் போது தனியா அவங்க வந்து இப்ப பிராக்டிகல் என்ன பண்றாங்கன்னா, எந்த போலீஸ் வருதோ எவன் கைது பண்ணி கொண்டு வரானா அவங்ககிட்ட ஒப்படைச்சிடுறாங்க. புரியுதுங்களா? இதுதான் பிராக்டிகல் நடக்கிறது. ஆனா ஜுடிஷியல் என்ன செய்யணும்னாக்கா, அந்த எஸ்கார்டுன்றதுக்கு நம்மளுக்கு தனி போர்ஸ் இருக்கணும். யாரு? ஜுடிஷியரிக்கு தனி போர்ஸ் இருக்கணும். செப்பரேட் இருக்கணும். அது கோர்ட்ல உள்ள அதிகாரியா இருக்கணும், நம்ம கண்ட்ரோல் உள்ள அதிகாரியா இருக்கணும். அவங்ககிட்ட தான் கொடுக்கணும். ஏன்னா நீங்க சரியா கேள்வி கேட்குறீங்க. என்னன்னா திருப்பி அவங்ககிட்டே கொடுத்தாக்க அது போலீஸ் கஸ்டடி ஆயிடும்ல. அப்புறம் எஸ்கார்ட் என்ன அர்த்தம் அப்படின்னாக்கா, லீகலி ஸ்பீக்கிங் அந்த எஸ்கார்டுன்றவங்க வந்து மேஜிஸ்ட்ரேட் கண்ட்ரோல், ஜுடிஷியல் கண்ட்ரோல் உள்ளவங்க தான் அவங்க. ஆனால் பிராக்டிக்கலா அது வந்து இந்த மாதிரி மேன் பவருடைய இல்லாதனால தனியா விங்கெல்லாம் ஒன்றும் அவங்க கொண்டு வரல. அதனால யார் கொண்டு வராங்களோ ஃபார் சேக் ஆஃப் கன்வீனியன்ஸுக்கு அதே போலீஸ்ல கொடுத்து நீங்க ஒப்படைச்சிட்டு வந்து கோர்ட்ல அந்த ரெக்கார்டை கொடுங்கன்னு சொல்லுவாங்க. இதுதான் பிராக்டிக்கல் நடக்கிறது. ஓகே, எனி டவுட் ஃபர்தர்? எஸ், ஓகே. எஸ்கார்ட்னா அதுதான். இன்னொரு கம் டு தி அகைன். ஸோ அடைப்பு காவல் அறிக்கை இதெல்லாம் வருது. பொருள் மார்ஜின் கண்ட இது ரைட். ஓகே, நீங்க அடைப்பு காவல் அறிக்கைன்றது ஒன் ஆஃப் தி டாக்குமெண்ட். அதை நீங்க மனசுல வச்சுக்கணும். அவ்வளவுதான். இதுல என்னென்ன இருக்கும்ன்றது பாத்தீங்கன்னாக்கா, எதிரிகள் பணிந்து சமர்ப்பிக்கிறேன். 15 days டைம். ஏற்கனவே சொன்னது நினைவு வச்சுங்க. ஓல்டு கோட்ல வந்து 15 days, நியூ கோட்ல அதுக்கு ஈக்குவலா உள்ள செக்ஷனை பாருங்க. பார்த்துட்டு எவ்வளவு நாள் 45 or 60 பாத்துங்க. அது இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க டைமை. அது ரொம்ப முக்கியமான கொஸ்டினா இருக்கும். சரி, இப்போ போலீஸ் கஸ்டடி, ரிமாண்டு, ஜுடிஷியல் கஸ்டடி, மறுபடியும் போலீஸ் கஸ்டடின்னு ஒன்று வருமா? போலீஸ் வந்து ஜுடிஷியல் கஸ்டடியில் உள்ள ஆள போலீஸ் கஸ்டடியில் எடுக்க முடியுமா? நம்பர் 1, எடுக்க முடியுமா? எடுக்க முடியாதுன்னா எடுக்கலாம். அது தனியாக ஒரு ப்ரொசீஜர். ஐஓ போய் ஒரு பெட்டிஷன் போட்டு ஏமா இந்த இன்வெஸ்டிகேஷன் தேவை,
எனக்கு அனுப்புங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம். சரி, அந்த மாதிரி போலீஸ் கஸ்டடியில திருப்பி விசாரிக்கிறதுக்காக வேணும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது எவ்வளவு நாளுக்குள்ள அந்த பிரச்சனை போடலாம்? ஓல்டு கோட்ல 15 டேஸ்க்குள்ள போடணும். அது பியாண்ட் 15 டேஸ் போட முடியாது. நியூ கோட்ல அதே மாதிரி 45 டேஸா 60 டேஸ்ன்றது பாத்துங்க. பியாண்ட் தட் போட முடியாது அவங்க. ஆல்ரைட், ஏன் போலீஸ் இவங்க தான் அரெஸ்ட் பண்றாங்க, மறுபடியும் ஏன் போலீஸ் கஸ்டடியில எடுத்து விசாரிக்கணும் அப்படின்னாக்கா, நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி 24 ஹவர்ஸ்க்குள்ள அக்யூஸ்ட வந்து ப்ரொடியூஸ் பண்ணி ஆகணும் கோர்ட்ல. அந்த 24 ஹவர்ஸ்க்குள்ள அவனை விசாரணை முழுசா பண்ண முடியலனாக்கா டைம் இல்லை 24 ஹவர்ஸ்க்குள்ள. அப்படின்ற பட்சத்துல அவங்க அந்த மாதிரி கேட்டுக்கலான்ற ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. தட்ஸ் ஆல். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னாக்கா நேற்று காலையும் இதெல்லாம் என்ன எல்லாமே பண்ணிட்டு கடைசியா ஒரு ரெக்வஸ்ட் வைப்பாங்க, இவங்கள ஜுடிஷியல் கஸ்டடியில ஒரு 15 டேஸ் வைங்கன்னு சொல்லி கொடுப்பாங்க. நெக்ஸ்ட் நீங்க பாத்தீங்கன்னாக்கா அடுத்தது பாக்குறது பாருங்க, இவ் வழக்கின் கடைசி வார்த்தை பாருங்க, இவ்வழக்கின் விசாரணை இன்னும் முடிவடையாத காரணத்தினாலும் எதிரிகள் மீது வேறு காவல் நிலைய வழக்குகளில் சம்பந்தப்பட்டுள்ளாரா என அறிய வேண்டி இருப்பதாலும் எதிரிகள் வெளியில் இருந்தால் மீண்டும் இதே குற்ற செயலில் ஈடுபடக்கூடும் என்பதாலும் இதன் மார்ஜினில் கண்ட எதிரிகளை இன்று சோன்ச தேதி முதல் 15 நாட்கள் நீதிமன்ற காவல் வைக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். ரெக்வெஸ்ட். அடைப்பு காவல். இதெல்லாம் அதுக்கப்புறம் பாத்துங்க, எதிரி எம்எல்ஏ மீது இப்போ ஏற்கனவே உள்ள வழக்குகளும் என்னென்ன சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் முக்கியங்க, 6வது டாக்குமெண்ட் பாக்குறீங்க, இது கைது குறிப்பாணை. மறுபடியும் ரிப்பீட் பண்றேன், we are still in the part 1. அரெஸ்ட் பண்ண உடனே ஸ்டேஷன்ல ஒரு அக்யூஸ்ட கொண்டு போகும்போது என்னென்னலாம் ரெடி பண்ணி மேஜிஸ்ட்ரேட்டை கொண்டு போவாங்கன்றத பார்த்துட்டு இருக்கோம். இப்ப 5வது டாக்குமெண்ட் முடிஞ்சு 6வது டாக்குமெண்ட் வந்திருக்கோம், கைதி குறிப்பாணை. அதுல காவல் நிலையத்தில் பேர், கைது செய்யப்பட்ட நபர், இதெல்லாம் இருக்கும். இதுல முக்கியமானது என்ன நீங்க பாக்கணும்னா, கைது செஞ்சுட்டா அந்த கைதி யாருக்கிட்ட மட்டும் ரீசன் சொல்லணுன்ற அவசியம் இல்லை, அவர்கிட்டயும் சொல்லணும். அவரை கைது பண்ணிட்டோம்னு சொல்லிட்டு அவங்க ரிலேட்டிவ், க்ளோஸ் ரிலேட்டிவ், ஃப்ரெண்ட்ஸ் நம்பர் 2 பேர்ட்ட சொல்லணும். இது மஸ்ட். அதுதான் இது சொல்லுது. அதுக்காக தான் இந்த மெமோ. கைது செய்யப்பட்ட நேரம், நாள் இதெல்லாம் விடுங்க. அப்புறம் சுமார் அடி நீளம். இதுல பாத்தீங்கன்னா கைது செய்யப்பட்ட நபரிடமிருந்து பேரா 8வது பாருங்க, கைது செய்யப்பட்ட நபரிடமிருந்து அவர் இருப்பதிலிருந்து பறிமுதல் செய்யப்பட்ட ஆயுதங்கள் மற்றும் பிற பொருட்கள், ஏதோ 1 அடி நீளம் ஏதோ உள்ளதுன்னு சொல்றாரு, ஏதோ அது ப்ராப்பர்ட்டி. இதுல ஒரு நிமிஷம், நீங்க இந்த ப்ராப்பர்ட்டி காமிக்கிறாங்க இல்லையா 8வதுல, சுமார் 1 அடி நீளம் உள்ளது. என்ன ஏதுன்றது இதுல சொல்லல, பட் எனவே 1 அடி நீளம் ஒருத்த கட்டாப்னு வச்சுங்களேன். இதுக்கு லீகலா ஒரு பேர் இருக்குது, அது என்னன்னா கேஸ் ப்ராப்பர்ட்டி. அது மைண்ட்ல வச்சு. நெக்ஸ்ட் வந்து கைது செய்யப்பட்ட நபர் மருத்துவ சிகிச்சைக்காக, இத பாருங்க, யார கைது செஞ்சாலும் அவங்க உடல் நலனா கரெக்டா இருக்காங்களா, ஹெல்த்தியா இருக்காங்களா, மைண்ட் வைஸ் இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் சர்டிபிகேட் வாங்குறதுக்கு அந்த சர்டிபிகேட்டோட தான் போகணும். அது ரொம்ப முக்கியம். ஏன் அப்படின்னா மைண்ட் மனநலம் சரியில்லாதவங்கள கைது பண்ணி அர்த்தமே இல்லை. அது கரெக்டா இருக்கணும்ன்றதுக்காக சட்டத்தின் விதிப்படி அது கேட்டிருக்காங்க. நம்பர் 1. அது பிறகு பாத்தீங்கன்னா இப்போ முக்கியமானது இதுதான். 12 பாருங்க, இன்டிமேஷன். கைது செய்யப்பட்ட நபரின் கைது மற்றும் தடுப்பு காவல் பற்றிய விவரங்களை அவரது நண்பர்கள் அல்லது உறவினர்களுக்கு தெரிவிக்கப்பட்டால் அவ்வாறு தகவல் தெரிவிக்கப்பட்டவரது பெயர் மற்றும் முகவரி அவர் தெரிவிக்கப்படாவிட்டால் அதற்கான காரணம். உறவு முறை எழுதியிருக்காங்க, 2 பேர் தெரிவிச்சிருக்கோம்னு சொல்லி எழுதியிருக்காங்க. அதை பார்த்துங்க. இங்க இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு ஆளுக்கு தெரிவிச்சிருக்காங்க. யாருன்னா உறவு முறை மனைவி கிட்ட சொல்லிட்டாங்க. ஆல்ரைட். இப்ப யார் யார் இதுல கையெழுத்து போடுறாங்க? கைது செய்யப்பட்ட அக்யூஸ்ட் கையெழுத்து இருக்குது, சாட்சி கையெழுத்து இருக்குது. அடுத்தது வந்து யாரு கைது பண்ணாரோ அந்த ஐஓவுடைய பேர் இருக்குது. இப்போ ஃபர்ஸ்ட் இன்ஃபர்மேஷன் ரிப்போர்ட் ஆஸ் யூசுவலா வந்துருச்சு. குட் ஆஃப்டர்நூன் டு எவ்ரிபடி. எல்லாரும் கிளாஸ் எல்லாம் வந்துட்டீங்களா? ஆன்லைன் கேக்குது? ஆடிபிளா இருக்குதா? எஸ் சார், எஸ் சார். வெரி நைஸ், வெரி நைஸ். சூப்பர் சூப்பர் சூப்பர். கிளாஸ் ரீஸ்டார்ட் ஆகுது.
இன்னைக்கு என்னமோ என்னைக்கு இல்லாத ஒரு சந்தோஷமா நான் இருக்கிறேன். அது என்னன்னு சொல்லி 5 நிமிஷம் திங்க் பண்ணாக்கா, நான் பேசுறதுலயும் இவ்வளவு பேர் இருந்து இவ்வளவு அக்கறை கேட்கறீங்களேன்னு சொல்லும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்குது. இந்த இளைய தலைமுறையில நிறைய பேர் வந்து படிக்கணும்னு விருப்பப்பட்டு அடுத்த ஆஸ்பிஷியஸ் போகணும்னு சொல்லிட்டு ஒரு குரூப்பை பார்க்கும்போது உண்மையிலே மன சந்தோஷமா இருக்குது. ஸோ உங்களால நீங்க கொடுத்த இந்த மகிழ்ச்சிக்கு உங்களுக்கு நன்றி. இப்ப நம்ம மறுபடியும் டாஸ்க்கு போயிடுவோம். பார்ட் பி. ஓகே, பார்ட் பின்றது நான் சொன்னேன் ஸ்டேஷன் உள்ள ரெக்கார்ட் முடிஞ்சது. கோர்ட்ல கூட கொடுத்துட்டாங்க, அக்யூஸ்ட ஜெயிலுக்கு அனுப்பிச்சிட்டாங்க. நெக்ஸ்ட் என்ன ஆகும் அப்படின்னு பார்க்கும்போது, ஏற்கனவே நான் உங்களுக்கு சொன்னேன் ஃபர்ஸ்ட் பிகினிங் வந்து கம்ப்ளைண்ட் எல்லாம் கொடுத்துட்டாங்க. ரைட்டு, கம்ப்ளைண்ட் கொடுத்த பிறகு என்ன நடக்கும் அப்படின்னாக்கா, ஒருத்தவங்க சொன்னாங்க சார்ஜ் ஷீட். இனிமே இப்படிதான் சார்ஜ் ஷீட் இப்படிதான் வரும். சார்ஜ் ஷீட் சொல்றோம் இல்லைங்களா, அந்த சார்ஜ் ஷீட்னா என்ன? அது இறுதி அறிக்கை. இறுதி அறிக்கை அப்படின்னாக்கா இன்வெஸ்டிகேஷன் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணிட்டு ஒரு ரிப்போர்ட் ரெடி பண்ணுவாங்க ஒரு போலீஸ். அது வந்து விசாரணையின் இறுதி அறிக்கை. சரி, விசாரணை இறுதி அறிக்கை அது எந்த செக்ஷனோட சம்பந்தப்பட்டது அப்படின்னாக்கா, ஓல்டு கோட் சிஆர்பிசில 173, நியூ கோட்ல நீங்க அதுக்கு ஏற்ற மாதிரி ரிலேட்டா பண்ணீங்க. ஸோ 173ல தான் அவங்க ஃபைல் பண்ணணும். ஆல்ரைட், இப்போ 173ல ஒரு அறிக்கை தாக்கல் செய்யறாங்க போலீஸ். அதுல முடிவு பண்றாங்க என்னன்னாக்கா, 2 வகையா முடிவு பண்ணலாம். அந்த இறுதி விசாரணையில குற்றம் செஞ்சிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு ரிப்போர்ட் கொடுக்கலாம் போலீஸ். இன்னொரு வகையில, ஐயா எல்லாம் ரெடி பண்ணிட்டோம், எல்லாம் விசாரிச்சிட்டோம், இவங்க கம்ப்ளைண்ட்ல சொல்லியிருக்கிற மாதிரி குற்றம் செய்யவில்லை அப்படின்னு கொடுக்கலாமா போலீஸ்? கொடுக்க முடியுமா? எப்படி கொடுத்துருவான் சொல்லுங்க பார்க்கலாம். அந்த மாதிரி கொடுக்க முடியுமா கோர்ட்ல? எனி ஸ்டூடெண்ட்ஸ் ஃப்ரம் ஆன்லைன் அண்ட் ஆஃப்லைன், நான் அப்பப்போ ஊடகத்துல கேள்வி கேட்கறேன்னா தைரியமா நீ சொல்லலாம், தப்பு இல்லை. நீங்க கொஞ்சம் அலர்ட்டா இருக்கணும், கொஞ்சம் தூயிர போடுறதுக்காக அந்த கேள்வி கேட்கறத ஏற்கனவே சொல்லியிருந்தேன். நாட் ஃபார் டெஸ்டிங் யுவர் நாலேஜ் அண்ட் ஆல். உங்களை நாங்க சூப்பரா கொண்டு போறதுக்கு தான் நாங்க இருக்கோம். நீ அதை பத்தி கவலைப்படாதீங்க, 100% நீ சக்சஸா வந்துருவீங்க. இருந்தாலும் ஊடக கேட்கறதுக்கு காரணம் என்னன்னாக்கா, கொஞ்சம் நீங்க அலர்ட்டா இருக்கணும். போலீஸ் இறுதி அறிக்கையில குற்றம் நிரூபிக்கப்படவில்லை அப்படின்னு தைரியம் கொடுக்க முடியுமா? கொடுக்கலாம் தான் நினைக்கிறேன் சார். அதுதானே சார் நெகட்டிவ் ரிப்போர்ட். எஸ், இல்ல ஃபர்ஸ்ட் கேள்வியே அது என்னன்னு கேட்கல, கொடுக்கலாமா இல்லையான்றது முதல் கேள்வி. கொடுக்கலாம், ஆன்சர் கொடுக்கலாம் சார். எஸ். அந்த மாதிரி கொடுக்கப்பட்ட இறுதி அறிக்கைக்கு என்னன்னு சொல்லுவாங்க? மிஸ்டேக் ஆஃப் ஃபேக்ட், ஆர்சிஎஸ். ஷார்ட்டா நாங்க பிராக்டிகலா சொல்றோம் ஆர்சிஎஸ். அதாவது ரெஃபர்ட் சார்ஜ் ஷீட். ஆர் வந்து ரெஃபர்ட், சி வந்து சார்ஜ், எஸ் வந்து சீட். ரெஃபர்ட் சார்ஜ் ரெஃபர் பண்ணிடுறாங்க. 2 வகையிலும் கொடுக்கலாம். சரி, ஓகே, இவங்க குற்றம் நிரூபிச்சிட்டாங்க அப்படின்னு கொடுத்தா அது பேர் பாசிட்டிவ் சார்ஜ். ஸோ நாங்க கொடுக்கும் போதே கோர்ட்ல அட்ரஸ் பண்ணும்போது நாங்க என்ன சொல்லுவோம்னா, திஸ் எ கேஸ் அகேன்ஸ்ட் தி ரெஃபர்ட் சார்ஜ் ஷீட் அப்படின்னு சொல்லும் போதே ஜட்ஜி ஒரு முடிவு வந்துருவாங்க. சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணிட்டாங்க, குற்றம் நிரூபிக்கப்பட கொடுத்துருக்காங்க அப்படின்னு எல்லாம் மைண்ட் செட் ஒன் வேர்டுல. ஸோ இட்ஸ் எ கேஸ் அகேன்ஸ்ட் தி ரெஃபர்ட் சார்ஜ் ஷீட் தான் ஃபர்ஸ்ட் வேர்டிங்க சொல்லுவோம். ஆல்ரைட், இப்போ அதுக்கப்புறம் ரெஃபர்ட் சார்ஜ் ஷீட் கொடுத்த பிறகு அதோட முடிவு போயிடுமா அப்படின்னு கொடுத்தவன் என்ன செய்யலாம்? அவனுக்கு ஏதாவது ரெமெடி இருக்குதா? அதுக்கப்புறம் மேஜிஸ்ட்ரேட் என்ன செய்யலாம் அப்படின்னாக்கா, கிரிமினல் ரூல்ஸ் ஆஃப் பிராக்டிஸ் அதுல ரூல் 28 நினைக்கிறேன், சப்ஜெக்டிவ் கிளாரிபிகேஷன் நீங்க பாத்துங்க. ரூல் 28 அது என்ன சொல்றாங்க அப்படின்னாக்கா, ரெஃபர்ட் சார்ஜ் ஷீட்டை போலீஸ் கொடுத்த பிறகு மேஜிஸ்ட்ரேட் அதை இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க போலீஸ், இதுல ஏதாவது அப்ஜெக்ஷன் தான் சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் கொடுத்தவங்களுக்கு நோட்டீஸ் கொடுக்கணும். ஸோ தட் இஸ் கால்ட் நோட்டீஸ் ஆன் ரெஃபர்ட் சார்ஜ் ஷீட். சரி, கம்ப்ளைண்ட் கொடுத்தவனா என்ன செய்வான்? கம்ப்ளைண்ட்டுக்கு நோட்டீஸ் கொடுக்கும் போதே
இந்த ரெஃபர் சார்ஜ் ஷீட் எல்லாமே A to Z எல்லா ரெக்கார்டுமே கோர்ட்ல இருந்து நம்ம வாங்கிக்கலாம். we have the right. அதை நம்ம படிச்சு பார்த்துட்டு ஆமா ஆமா நான் கொடுத்தது தப்பு தான் அப்படின்னு அவனும் சொல்ல மாட்டான். போலீஸ் இது சரியா இன்வெஸ்டிகேட் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு அவன் பெட்டிஷன் போடணும், எங்க கோர்ட்ல போடணும். அந்த பெட்டிஷனுக்கு என்ன பேர் தெரியுங்களா? லீகலா எழுதிக்கிங்க, அது பேரு ப்ரொடெஸ்ட் பெட்டிஷன். கோர்ட்ல ஒன் வேர்டு என்னன்னாக்கா ஐ ஃபைல் தி ப்ரொடெஸ்ட் பெட்டிஷன் அப்படின்னு ஒரு வேர்டு சொல்லுவோம். அது உள்ளுக்கு என்ன அடக்கனாக்கா போலீஸ் இன்வெஸ்டிகேஷன் பண்ணிட்டாங்க, ரெஃபர் சார்ஜ் ஷீட் பண்ணிட்டாங்க, நோட்டீஸ் கொடுத்துட்டாங்க, அந்த நோட்டீஸ் மேல நான் ப்ரொடெஸ்ட் பெட்டிஷன் பெட்டிஷன் போட்டிருக்கேன், இவ்வளவு நிகழ்வு நடந்து முடிஞ்சிருச்சுன்றது அந்த ஒன் வேர்டுல அதை ஐக்கியமாயிடும். ஸோ கோர்ட்ல அட்ரஸ் பண்ணும்போது ஐ ஃபைல் ப்ரொடெஸ்ட் பெட்டிஷன் அப்படின்னா உங்களுக்கு லைட்டா போய் உட்காந்தீங்கன்னா தெரியாது, இவ்வளோ உள்ளுக்கு இவ்வளோ அர்த்தம் இருக்குதாங்க. அதை நீங்க புரிஞ்சுக்கணும். ஆல்ரைட், ப்ரொடெஸ்ட் பெட்டிஷன் என்ன சொல்லுவோம்னா அவங்க இந்தந்த வகையெல்லாம் கவர் பண்ணியிருக்காங்க, இவங்கெல்லாம் விசாரிக்கல, உங்களுக்கு உண்டான பாதகமான சூழ்நிலையை விட்டுட்டு சாதகமான சூழ்நிலையை ஆன் ரெக்கார்டெல்லாம் ஒன்னா சேர்த்து அதோட பெட்டிஷனோட சேர்த்து கொடுக்கணும். ஆல்ரைட், கொடுத்துட்டீங்க. நெக்ஸ்ட் ப்ராசஸ் என்ன? ஜட்ஜி அதை பெருசு பண்ணுவாங்க. லெஃப்ட் ஹேண்ட் சைடு போலீஸ் கொடுத்ததை பெருசு பண்ணுவாங்க, ரைட் ஹேண்ட் சைடு நம்ம கொடுத்த அப்ஜெக்ஷன் பெட்டிஷன் தட் இஸ் கால்ட் ப்ரொடெஸ்ட் பெட்டிஷன் பண்ணுவாங்க. பண்ணிட்டு தென் வாட் இஸ் த ரோல் ஆஃப் தி மேஜிஸ்ட்ரேட் ஸ்டேஜில் அப்படின்னா கிரிமினல் ரூல்ஸ் ஆஃப் ப்ராக்டிஸ் என்ன சொல்லுன்னா மேஜிஸ்ட்ரேட்டுக்கு 3 விதமான ஆப்ஷன் இருக்கு. நம்பர் 1, ஐயா உங்க கொடுத்த அப்ஜெக்ஷன் பெட்டிஷனை பார்த்தேன், அப்ஜெக்ஷன் பெட்டிஷன் ப்ரொடெஸ்ட் பெட்டிஷனை பார்த்தேன், போலீஸ் கொடுத்ததை பார்த்துருக்கேன், நான் என்ன முடிவு பண்ணா போலீஸ் கொடுத்தது கரெக்ட், க்ளோஸ் அவன் சொல்லிட்டு க்ளோஸ் பண்ணிடுவாங்க. தட்ஸ் நம்பர் 1. நம்பர் 2, ஆமா இது போலீஸ் செஞ்சது தவறு, ப்ராப்பரா இன்வெஸ்டிகேட் பண்ணல, இதெல்லாம் இந்த லைன்லாம் பண்ணிருக்கணும், இதெல்லாம் விட்டுதான் தப்பு அப்படின்னு முடிவுக்கு வரும்போது ரீஇன்வெஸ்டிகேஷன். போலீஸ் டே நீ இதெல்லாம் பண்ணுங்க, இதெல்லாம் விட்டுட்டீங்க, இதெல்லாம் ப்ராப்பரா பண்ணுங்க அப்படின்னு கொடுக்கலாம். இது நம்பர் 2. இதுல ஒரு கருத்து சொல்ல விரும்புறேன், நல்ல வேர்ட் பாத்துங்க, ப்ராப்பர் இன்வெஸ்டிகேஷன். ப்ராப்பர் இன்வெஸ்டிகேஷன் வேர்டு நீங்க எழுதி, இது எங்க வருது எவ்வளவு முக்கியமானதுன்னு சொல்றேன். ப்ராப்பர் இன்வெஸ்டிகேஷன் வேர்டு சக்கரிவாசு கேஸ்ல வருது. சக்கரிவாசு கேஸ் உங்களுக்கு ஆன்லைன் அனுப்பி விடுவாங்க, லேண்ட்மார்க் ஜட்மெண்ட், அந்த வேர்டு யூஸ் பண்ணுவாங்க. அதுல என்னன்னா கோர்ட் ஷேல் என்ஷூர் ப்ராப்பர் இன்வெஸ்டிகேஷன் அந்த வேர்ட் போட்டிருப்பாங்க. கோர்ட் ஷேல் என்ஷூர் ப்ராப்பர் இன்வெஸ்டிகேஷன்னா கோர்ட்டுக்கு அந்த வேலை உண்டு, ப்ராப்பரா இன்வெஸ்டிகேட் பண்ணிருக்காங்களான்னு பார்த்தே ஆகணும், அது கோர்ட் டியூட்டி. அதே நேரத்துல போலீஸும் ஷேல் என்ஷூர் தி ப்ராப்பர் இன்வெஸ்டிகேஷன், போலீஸும் என்ஷூர் பண்ணணும், அதை கன்ஃபார்ம் பண்றது கோர்ட்டும் பண்ணி ஆகணும். பண்ணல அப்படின்றதுக்காக என்ஷூர் ப்ராப்பர் இன்வெஸ்டிகேஷன் ரீஇன்வெஸ்டிகேஷன் டைரக்ட் பண்ணலாம். ஓல்டு கோட்ல மேஜிஸ்ட்ரேட்டுக்கு அது பவர் இருக்குது, 173 clause 8. நியூல நீங்க பண்ணிக்கலாம், ஆட் பண்ணிக்கலாம். இதே பவர் ரூல் 28 கிரிமினல் ரூல்ஸ் ஆஃப் பிராக்டிஸ்ல இருக்கு. இது செகண்ட் ஆப்ஷன், ரெஸ்டட் வித் மேஜிஸ்ட்ரேட். தேர்ட் ஒன்று இருக்குது, என்ன இருக்குது? தட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஐயா போலீஸ் மேல நம்பிக்கை இல்லை, குடு, அவன் ரீஇன்வெஸ்டிகேட் பண்ணா அவன் ப்ராப்பரா பண்ண மாட்டான். ஆல்ரைட், இவன்ட்ட ப்ரொடெஸ்ட் பெட்டிஷன்ல ஃபைல் பண்ற டாக்குமெண்ட் எவிடன்ஸ் எல்லாமே பக்காவா இருக்குது, இதுவே சஃபிஷியன்ட் ஆகுது, இதுவே பிரைமா ஃபேஸ் கேஸ் மேட் அவுட் ஆகுது, எனக்கு திருப்தி இருக்குது, போலீஸ் அனுப்பாமைய மேஜிஸ்ட்ரேட்டே இன்வெஸ்டிகேட் பண்ணலாமா அப்படின்னா பண்ணலாம். இது 3வது ஆப்ஷன், அவங்களே எடுத்துக்கலாம். எப்படி எடுத்துக்க முடியும்? எந்த செக்ஷன்னா 200 CRPC ஓல்டு 200 CRPCல பண்ணலாம். சோ இந்த 3 ஆப்ஷனும் உண்டு. ஓகே, இப்போ பாசிட்டிவ் சார்ஜ் ஷீட் போட்டாங்க. பாசிட்டிவ் சார்ஜ் ஷீட் சம்பந்தப்பட்டது ஓல்டு கோட்ல 173 CRPC. அப்போ பாசிட்டிவ் சார்ஜ் ஷீட்ல என்னென்ன இருக்கணும்ன்றது பாருங்க, அதுல கண்டென்ட் பாருங்க, நான் இப்ப டிஸ்பிளே ஆகும்.
நீங்க பாத்தீங்கன்னாக்கா நம்பர் 1, as soon as it is completed, the officer in charge of the police station shall forward to a magistrate empowered to take cognizance of the offence on the police report, a report in the form of prescribed by the state government, stating இந்த வார்த்தையை சொல்ற பாருங்க. நீங்க சட்டத்தை படிக்கும் போது 3 வகையா படிக்கலாம். ஒன்னு வந்து ஜஸ்ட் மியர் ரீடிங், then reading in between the sentence, then reading beyond the sentence. இது 3க்கு என்ன வித்தியாசம்? ரீடிங் சென்டென்ஸ்னாக்கா நம்ம மைண்ட் அப்ளை பண்ணாம அடைய கடற்கடன்னு படிச்சு புரியாம படிச்சுட்டு போறது மேலோட்டமா. அது நம்ம படிக்க படிக்க மற்ற மேஷேட்டுக்கு புரியுது மாதிரி படிக்குமானாக்கா படிச்சு காமிப்பாங்க, அதை நம்ம அப்ளை பண்ணாம படிக்கிறது. இன் பிட்வீன் தி சென்டென்ஸ்னாக்கா என்ன எழுதியிருக்காங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கிறது. பியாண்ட் த சென்டென்ஸ்னா ஒவ்வொரு வேர்டும் எதுக்காக இந்த வேர்டை யூஸ் பண்ணிருக்கான்றது, அந்த நோக்கத்தை, ஆப்ஜெக்டை தெரிஞ்சுக்கிறது. இதுதான். இப்போ நம்ம ஒரு சின்ன இது டிவைட் ஆகணும்னு நினைக்க வேண்டாம். இந்த ஒரே ஒரு பேராகிராஃப பியாண்ட் திஸ், அதாவது எப்படின்னாக்கா நம்ம என்ன நோக்கத்துக்காக இருக்கின்றத பியாண்ட் தி சென்டென்ஸ் எப்படி படிக்கலான்றது ஒரு ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிளா காட்டுறோம். ஏன்னா இதை வச்சு நீங்க படிக்கும் போது அந்த ஃபார்முலா நீங்க ஃபாலோ பண்ணீங்க. as soon as it is completed. as soon as அப்படின்னா என்ன? முடிஞ்ச வரைக்கும் எவ்வளவு ஸ்பீடா, எவ்வளவு நார்மல் ஸ்பீடா பண்ண முடியுமோ, எவ்வளவு சீக்கிரம் பண்ண முடியும் பண்ணுங்கன்னு அர்த்தம். as soon as possible. சரி, as soon as possibleனாக்கா சில பேருக்கு 10 நாள் போதும், சில பேருக்கு 6 மாசம் போதும், சில பேருக்கு 10 வருஷம் போதும். நார்மலா சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லுதுன்னா, ப்ராக்டிக்கலா 3 to 6 மந்த்துக்குள்ள இன்வெஸ்டிகேஷன் முடிச்சிருக்கோம். இந்த இடத்துல இன்னொரு கருத்தை நீங்க சொல்றேன் பாருங்க. சப்போஸ் ஒரு சட்டத்திலே சில சொல்லியிருப்பாங்க 3 மாசத்துக்குள்ள இதை இன்வெஸ்டிகேஷன் பண்ணிருக்கணும், சில 2 மாசத்துக்குள்ள பண்ணிருக்கணும், சில இதுல 6 மாசத்துக்குள்ள பண்ணின்னு சொல்லிட்டு அந்த டைம் லிமிட் பிரிஸ்கிரைப் பண்ணிருப்பாங்க சட்டத்திலேயே. இப்போ ஒரு வழக்குல 2 மாசத்துக்குள்ள சார்ஜ் ஷீட் போட்டாகணும் அப்படின்னு டைம் பிரிஸ்கிரைப் பண்றான்னு வச்சுங்க. சார்ஜ் ஷீட் போடல, ஆளு உள்ளுக்கு இருக்கான், வெயில் எடுக்கல அப்படின்னாக்கா 2 மாசம் முடிஞ்ச பிறகு கூட சார்ஜ் ஷீட் போடல, அதனால வெளியே விடுங்கன்னு பெயில் போடலாம். அந்த பெயிலுக்கு என்ன பேருனாக்கா நாங்க லீகலா யூஸ் பண்றது மேண்டேட்டரி பெயில். வெளியே விட்டே ஆகும். அந்த வேர்டை யூஸ் பண்ணீங்க, வாட் இஸ் மேண்டேட்டரி பெயில்ன்றத கண்டிப்பா கேட்பாங்க. ஆல்ரைட், இப்போ நம்ம மறுபடியும் சென்டென்ஸ்க்கு வருவோம். as soon as it is completed, என்ன completed? investigation completed, the officer in charge of the police station shall forward to a magistrate. அப்போ ஸ்டேஷன்ல இருந்து மேஜிஸ்ட்ரேட்டுக்கு அனுப்பணும். எந்த மேஜிஸ்ட்ரேட்டுக்கு அனுப்பணும்? எல்லா மேஜிஸ்ட்ரேட்டும் கிடையாது. empowered to take cognizance. empowered to take cognizance என்ன? ஓல்ட் கோட்ல 180. எந்த மேஜிஸ்ட்ரேட்டுக்கு இந்த குற்றம் சம்பந்தமா காகனிசன்ஸ் எடுக்கிறதுக்கு பவர் இருக்குதோ அந்த மேஜிஸ்ட்ரேட்டுக்கு தான் அனுப்பணும். ஸோ ஆஃபென்ஸ் ஆன் தி போலீஸ் ரிப்போர்ட். எது மேல காகனிசன்ஸ்? போலீஸ் ரிப்போர்ட் மேல, கண்டது மேல இல்ல, போலீஸ் ரிப்போர்ட் மேல. a report in the form of prescribed state government. ஸோ சார்ஜ் ஷீட்ன்றது, இறுதி அறிக்கைன்றது ஒரு ஃபார்மேட்ல இருக்கணும். இது முக்கியமான கொஸ்டினை கேட்கப்படலாம். அந்த ஃபார்மேட் யாரு டிசைட் பண்ணுவாங்கன்னா ஸ்டேட் கவர்மெண்ட் தான் டிசைட் பண்ணும். அது எப்படி இருக்கும்ன்றத ஃபார்மேட் கொடுத்துருக்காங்க. நேம் ஆஃப் தி பார்ட்டிஸ், அது நேம் ஆஃப் தி பார்ட்டிஸ் யார் யாரு, என்னென்ன பர்டிகுலர்ஸ் அந்த பார்ட்டிஸுடைய இன்ஃபர்மேஷன். தென் தி நேச்சர் ஆஃப் தி இன்ஃபர்மேஷன். இது ரொம்ப முக்கியமானது. லீகலா சொல்ற பாருங்க, இதுல கொஞ்சம் கன்ஃபியூஸ் பண்ணுவாங்க. இது முக்கியமா கேட்கப்பட வேண்டிய கேள்வி. தி நேச்சர் ஆஃப் தி இன்ஃபர்மேஷன். இன்ஃபர்மேஷன் என்னங்க? கம்ப்ளைண்ட் என்ன? ரிப்போர்ட்னா என்ன? இன்ஃபர்மேஷன் என்ன? இது 3க்கும் நீங்க தயவு செய்து முக்கியம் புரிஞ்சு வச்சுக்கணும். நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி போலீஸ் கஸ்டடினா என்ன, ரிமாண்ட்னா என்ன, ஜுடிஷியல் கஸ்டடினா என்ன, இன்னொரு நண்பர் அழகா கேட்டாரு எஸ்கார்ட்னா என்ன, தெரிஞ்சுக்கிட்டீங்க. அதே போல லீகலி, அதாவது லீகல் வியூல இன்ஃபர்மேஷனா என்ன, கம்ப்ளைண்ட்னா என்ன, அதன் பிறகு இன்னொன்று சொல்லி பாருங்க என்னன்னாக்கா ரிப்போர்ட். எஸ், இது 3. இன்ஃபர்மேஷன் வேர்டு நீங்க எங்க பாப்பீங்க அப்படின்னாக்கா 154 ஓல்டு சிஆர்பிசில பாப்பீங்க, நியூல 173 BNSSல. ஸோ எனி இன்ஃபர்மேஷன் ரிசீவ்ட் பை தி ஆஃபீஸர் இன்சார்ஜ் ஆஃப் போலீஸ் ஸ்டேஷன். ஸோ நீங்க போலீஸ் ஸ்டேஷன்ல கொடுக்கறது நம்ம கம்ப்ளைண்ட் சொல்லிட்டு நார்மலா பேசுறோம்.
சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் இந்த வேர்டை யூஸ் பண்றாங்க. அது எனக்கு தெரிஞ்சு அது ப்ராப்பரா இல்லை, லீகல். அது போலீஸ்ல கொடுக்கறது வந்து கம்ப்ளைண்ட் சொல்லவே கூடாது. இட்ஸ் இன்ஃபர்மேஷன். இன்ஃபர்மேஷன் மே பி ரிட்டன் ஆர் ஓரல், அவ்வளவுதான். போலீஸ்ல ஐயா நான் கம்ப்ளைண்ட் கொடுத்தோன்ற வேர்டு இப்போ கூட யூஸ் பண்றாங்க சுப்ரீம் கோர்ட் வரைக்கும். அது இன்ஸ்டெட் ஆஃப் தட் லீகலி ஸ்பீக்கிங் இன்ஃபர்மேஷன் இன் ரைட்டிங் நம்ம சொல்லணும். அதுதான் கம்ப்ளைண்ட் நம்ம யூஸ் ஆகும். ஸோ தட்ஸ் இன்ஃபர்மேஷன். போலீஸ் ஸ்டேஷன்ல ஒன்னு நம்ம கம்ப்ளைண்ட் சொல்றோம் பார்த்தீங்களா, அதுக்கு பேரு இன்ஃபர்மேஷன் நம்பர் 1. ஓகே, ஆல் ரைட். தென் கம் டு தி பாயிண்ட். அதான் இப்போ சொல்றாங்க என்னன்னாக்கா நேச்சர் ஆஃப் தி இன்ஃபர்மேஷன். தட்ஸ் எ நேச்சர் ஆஃப் தி கம்ப்ளைண்ட். அதான் இன்ஃபர்மேஷன் பாருங்க. தென் ஆல் ரைட். தென் கம் டு தி பாயிண்ட். கம்ப்ளைண்ட் என்ன? நம்பர் 1, கம்ப்ளைண்ட்ன்றது எங்கேயாவது டிஃபைன் பண்ணிருக்காங்களா? 2D ஓல்டு சிஆர்பிசில கம்ப்ளைண்ட் டிஃபைன் பண்ணிருக்காங்க. நீங்க மேஜிஸ்ட்ரேட் கொடுக்கறது தான் கம்ப்ளைண்ட். அவங்க சொன்ன மாதிரி மேஜிஸ்ட்ரேட் கொடுத்தீங்கன்னா அது கம்ப்ளைண்ட், போலீஸ்ல கொடுத்த இன்ஃபர்மேஷன். ஆல் ரைட். ரிப்போர்ட்னா என்ன? அதான் அறிக்கை. ஃபார் எக்ஸாம்பிள் 173 இறுதி அறிக்கை, ரெஃபர்ட் சார்ஜ் ஷீட் இதெல்லாம் பாக்குறீங்களா, அதெல்லாம் இறுதி அறிக்கை. அதுல பாத்தீங்கன்னா ரிப்போர்ட் இருக்கும். 173 ஓல்டு சிஆர்பிசில பாத்தீங்கன்னா ரிப்போர்ட் இருக்கும். ஸோ இது 3 வித்தியாசம் தெரியுங்க. ஸோ இங்க வேர்டு பாருங்க, நேச்சர் ஆஃப் தி கம்ப்ளைண்ட் கொடுக்கல, அது நேச்சர் ஆஃப் தி இன்ஃபர்மேஷன். ஓகே. தி நேம்ஸ் ஆஃப் தி பர்சன் ஹூ appear to be acquainted with the circumstances of the case. நீங்க இதை முக்கியமா பார்த்தீங்கன்னா நம்பர் 3ல the names of the persons who appear to be acquainted with the circumstances of the case. அதாவது கேஸுனுடைய சாராம்சத்தை தெரிஞ்சுக்கிறவங்களுடைய பர்டிகுலர்ஸ். அவங்க யாரு? விட்னஸ். விட்னஸ் தான் அப்படி சொல்றாங்க. விட்னஸ் பாத்தீங்கன்னா எந்த செக்ஷன்ல விட்னஸ் எடுப்பாங்க அப்படின்னா போலீஸ் 161. அது நீங்க நாங்க என்ன சொல்லுவோம்னா யூஸ்வலா ஓல்டு கோட்ல 161 ஸ்டேட்மெண்ட். அதுதான் அவங்க சொல்ல வரோம். 161 ஸ்டேட்மெண்ட் அக்யூட்டட் வித் தி ஃபேக்ட்ஸ் ஆஃப் தி கேஸ். ரைட். விட்னஸ் பர்டிகுலர்ஸ் எடுப்போம். அடுத்தது 4, whether any offense appears to have been committed and if so by whom. தவறு நடந்திருந்ததுன்னா யார் பண்ணான்றது வரும் 4. நல்லா பாருங்க, இதான் சொன்னேன். whether any offense appear to have been committed. ஏதாவது அஃபென்ஸ் நடந்த மாதிரி தெரிஞ்சுக்கிறத சொல்லணும், இல்லைன்னா இல்லைன்னு சொல்லிடணும். அதான் ரெஃபர் சார்ஜ் ஷீட் இதில் இன்க்ளூட் ஆகணும்னு சொன்னாங்க. ஆமாம் என்ற பட்சத்துல யார் செஞ்சாங்க. அடுத்தது whether the accused has been arrested. இதெல்லாம் இந்த பர்டிகுலர்ஸ் இருக்கணும். அதான் இறுதி அறிக்கை. அடுத்தது 6, whether he has been released on his own bond, if so whether with or without sureties. அது வந்து சூரிட்டிஸ்ல வர்றது. 7, whether he has been forwarded the custody under section 170 24 ஹவர்ஸ்க்குள்ள மேஜிஸ்ட்ரேட் கொடுத்துட்டீங்களா. 8, whether the report of the medical examination of the human, அது so அதெல்லாம் இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து சார்ஜ் ஷீட்ல இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இப்போ உங்களுக்கு ஃபார்மேட் இந்த சார்ஜ் ஷீட்ல சும்மா உங்களுக்கு ஹைலைட் பண்றதுக்காக சில டாக்குமெண்ட்ஸ் பார்ட் பில உள்ள டாக்குமெண்ட் உங்களுக்கு டிஸ்பிளே பண்றோம் பாருங்க. அப்படின்னு சார்ஜ் ஷீட்ல பாத்தீங்கன்னாக்கா ஃபர்ஸ்ட் இதுக்கு என்ன பேரு சொல்லுங்க பார்க்கலாம். லீகலி என்ன இன்ஃபர்மேஷன்? ரிட்டன் இன்ஃபர்மேஷன். ஓகே, ரிட்டன் இன்ஃபர்மேஷன். சார் பெட்டர் டு அண்டர்ஸ்டாண்ட் லீகல்னா கம்ப்ளைண்ட். இது நம்ம சொல்லக்கூடாது, நம்ம லீகலி ஸ்பீக்கிங் பர்சன். ரிட்டன் இன்ஃபர்மேஷன் ஃபர்ஸ்ட் பாக்குறீங்க. சார்ஜ் ஷீட்ல இது இருக்கணும். நம்பர் 2 இதுல பாத்தீங்கன்னாக்கா இதுல பாருங்க, T1 அம்பத்தூர் காவல் நிலைய குற்ற எண் சோ இது வரைபடம் போட்டிருக்காங்க, எந்த இடத்துல இந்த அஃபென்ஸ் நடந்ததுன்னு சொல்லிட்டு. இது ரஃப் ஸ்கெட்ச். யார் யாருடைய வீடு பாருங்க. வாதி மகேஸ்வரின் வீடு, அதுக்கப்புறம் ஏதோ செல்வி வீடு, ஏதோ சம்திங் எல்லாம் போட்டிருக்காங்க. இது வரைபடம். இது யாரு இந்த வரைபடம் தயாரிப்பாங்க அப்படின்னாக்கா கீழே பாருங்க, காவல் உதவி ஆய்வாளர். கீழே லெப்ட் ஹேண்ட் சைடு பாத்தீங்களா ஒரு இம்பார்ட்டன்ட் மார்க் கொடுத்து சம்பவ இடம் மார்க் பண்ணிருக்காங்க. இந்த சம்பவ இடம் வந்து இம்பார்ட்டன்ட் கொடுக்குறாங்க, அங்கதான் நடந்ததுன்னு அர்த்தமா? இந்த மார்க் எங்க இருக்குன்னு பாருங்க. இந்த மார்க்
எங்க போட்டிருக்காங்க தெரியுதுங்களா? நிதிஷ் ஆர்ச். இந்த இன்ட்டு போட்ட இடத்துல சம்பவம் நடந்திருக்குது. இது எங்க இருக்குது? வாதி மகேஸ்வரின் வீடு, கம்பெனி கொடுத்தவங்க பக்கத்து சுரேஷ் வீடு, இந்த மாதிரி லொகேஷன் ஒரு ரஃப் ஸ்கெட்ச் போட்டிருக்காங்க. இந்த ரஃப் ஸ்கெட்ச் வேணும், ப்ரிப்பேர்ட் பை தி காவலர். இது ப்ரிப்பேர் பண்றாங்கனாக்கா சட்டப்படி 2 பேர் இதை விட்னஸ் பண்ணணும். ஸ்பாட்டுக்கு போயிட்டு அவங்க இந்த மாதிரி பார்த்தாங்க, பார்த்து ரஃப் ஸ்கெட்ச் போடும்போது 2 பேர் இருப்பாங்க. 2 பேர் விட்னஸாகவும் அதுல போடணும். முக்கியமா அதுக்கு பேர் வந்து பார்வை மகசர். மறுபடியும் சொல்ற பாருங்க, சம்பவம் நடந்த இடத்துக்கு ஐஓ போகணும், ரஃப் ஸ்கெட்ச் போடணும். அவர் சம்பவம் நடத்த பார்வையிட்டு ரஃப் ஸ்கெட்ச் போடுறத 2 பேர் பார்க்கணும். அந்த 2 பேர் பார்க்கறத வந்து ரெக்கார்ட்ல கொண்டு வரணும். அதுக்கு பேரு பார்வை மகசர். இதெல்லாம் வந்து சார்ஜ் ஷீட்ல இருக்கணும். அதுல பாருங்க, இன்று சோன்சோ மணிக்கு குற்றையன் சோன்சோ வழக்கில் வழக்கின் சம்பவ இடத்தை சோன்சோ ஆடு ஆகிய நான் நேரில் பார்வையிட்டு கீழ்கண்ட இதெல்லாம் எழுதுவாரு. இந்த மாதிரிலாம் இருக்கும்போது இவங்க வந்தாங்க. அந்த லாஸ்ட் சென்டென்ஸ் ஆகியோர் முன்னிலையில் பார்வை மகசர் பின்வருமாறு இவரோட டீட்டெயில் இருக்கும், பாத்துக்கலாம் நீங்க. சம்பவ இடமானது எங்கெங்க இருக்குது இதெல்லாம் இந்த அறிக்கை பண்ணுவாங்க. பார்வை மகசர் யார் பண்ணுவாங்க? ஐஓ பண்ணுவாரு. லெப்ட் ஹேண்ட் சைடு பாருங்க, நான் 2 விட்னஸ் கொடுத்தேன், 2 விட்னஸ் போட்டிருக்காங்க பாருங்க, செல்வம் அசோக் குமார் போட்டிருக்காங்க. இது பார்வை மகசர். அடுத்த டாக்குமெண்ட்டுக்கு வருமா? அது இன்ஃபர்மேஷன் இதுவும் இருக்கணும், எஃப்ஐஆர் இருக்கணும். ஏற்கனவே அது ஃபுல்லா டீட்டெயில் நான் பார்த்துட்டோம். இப்ப எஃப்ஐஆர் முடிஞ்ச பிறகு அடுத்தது பாக்குறது பாருங்க. இங்க நீங்க ரொம்ப முக்கியமான ஒரு காலகட்டத்துக்கு வந்திருக்கீங்க. இது வந்து சாட்சிகளின் பட்டியல். இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நம்பர் 1 பாருங்க, சீரியல் நம்பர் மகேஸ்வரி, அப்புறம் ராஜேந்திரன், சோன்சோ எந்த அட்ரஸ். லாஸ்ட் காலத்துல பாத்தீங்கன்னாக்கா அவங்க நேச்சர் யார்? அவங்க கம்ப்ளைனன்ட். நம்பர் 2 பாரத், சோன்சோ அவர் யாரு? லாஸ்ட் சொல்லுங்க பார்க்கலாம். அவங்க ஐ விட்னஸ். அடுத்தது 3வது விட்னஸ் அனிதா, அவங்களும் ஐ விட்னஸ். எல்லாருமே ஐ விட்னஸ். ரைட். இதுல என்ன ஒண்ணு தெரிஞ்சுக்கணும்னா, ஃபர்ஸ்ட் சீரியல் நம்பர் இருக்கும், அப்புறம் நேம் இருக்கும், அப்புறம் அவங்க அப்பா பேரோ இல்லை ஹஸ்பண்ட் நேமோ இருக்கும், அவங்க வயசு இருக்கும், அவங்க என்ன வேலை செய்யறாங்க, ஹவுஸ் ஒய்ஃபா என்ன ஏதுன்ற விவரங்கள் இருக்கும், அதுக்கப்புறம் அட்ரஸ் இருக்கும். கடைசியா இது முக்கியமானது, அக்யூட் ஃபேக்ட்ஸ் ஆஃப் த கேஸ்னா அவங்க யார்? ஐ விட்னஸா இல்ல ஓரல் எவிடன்ஸா என்ன ஏதுன்ற விவரங்கள் இருக்கும், கம்ப்ளைனண்டா என்னன்னு எல்லாம் இருக்கும். இந்த இப்ப சொல்ல போற வார்த்தை ரொம்ப ரொம்ப முக்கியமானது. சீரியல் நம்பர் சொல்றாங்கல்ல, 1 2 3. ஆனா பிராக்டிக்கல் என்ன பேசுவோம் கோர்ட்ல அப்படின்னாக்கா, சீரியல் நம்பர் 4 ஷக்கீலா. நாங்க கோர்ட்ல அட்ரஸ் பண்ணும்போது என்ன பண்ணோம்? LW4 முக்கியமானது, நோட் பண்ணீங்க. LW4 இதுக்கு பேர் லிஸ்ட் ஆஃப் விட்னஸ், 4வது ஆள்னு பேரு. LW4 ஷக்கீலா. எதுக்கு இது சொல்றேன்னா, LW4 மனசுல வச்சீங்க அப்படின்னாக்கா, PW ஒண்ணு இருக்கு தெரியுங்களா? PW என்ன? ப்ராசிக்யூஷன் விட்னஸ். இப்போ அந்த ஷக்கீலான்றவங்க இப்ப என்ன சொல்லியிருக்கேன்? LW4. இவங்க ப்ராசிக்யூஷன்ல வரும்போது என்ன வருவாங்க? PW. எதுவாதான் சொல்லலாம் நீங்க. PW4. வெரி குட். அப்போ லிஸ்ட் ஆஃப் விட்னஸ் LW4 தான் PW4 வருவாங்க அப்படின்னு அவங்க சொல்றாங்க. அது கிடையாது. PW1 வருவாங்க. PW1 வராது. என்ன நான் பிராக்டிகலா சொல்றேன். நிறைய பேர் அட்வொகேட் எங்களுக்கே தெரியாது. நீங்க மைண்ட் இட். LW தனி, அது லிஸ்ட் ஆஃப் விட்னஸ், அது தனி டாக்குமெண்ட். 1 2 3 ஒரு 10 பேர் இருக்கான்னு வச்சுங்க. கோர்ட்டுக்கு வந்த பிறகு ட்ரையல்ல முதல் ஆளு 10 பேர்ல வந்து ஒரு 8 பேர் வரல, 2 பேர் அவைலபிள் வந்திருக்காங்க, அவங்களை தூக்கி முன்னுக்கு விசாரிப்பாங்க. ஃபர்ஸ்ட் எவனை விசாரிக்கிறாங்களோ அவங்க PW1, செகண்ட் யாரை விசாரிக்கணும் PW2. அந்த ரேஞ்சே தனி. கோர்ட்டுக்கு வந்த பிறகு ட்ரையல்ல ஃபர்ஸ்ட் யாரு, செகண்ட் யாரு. சோ நம்ம என்ன சொல்லணும்னா, LW4 இஸ் PW2 அப்படின்னு நான் சொல்லும் போது, லிஸ்ட் ஆஃப் விட்னஸ் 4 உள்ளவங்க இங்க ப்ராசிக்யூஷன் விட்னஸ் 2 இருக்காங்கன்னு அர்த்தம்.
ஸோ ரெண்டுமே தனித்தனி லைன்ல இன்னும் ஜாகிரதை. ஸோ நீங்க வந்து LW4 எக்ஸாமின்ட் as a witness as PW2 அப்படின்னு நாங்க சொல்லுவோம். இதை மைண்ட் வச்சுங்க. அடுத்தது FIR so and so இதெல்லாம் இருக்குது, அதெல்லாம் உங்களுக்கு தேவையில்லை. திஸ் இஸ் a ஃபார்மேட் லிஸ்ட் ஆஃப் விட்னஸ்ல. கடைசியில பாத்தீங்கன்னா ரிப்போர்ட்டிங் ஆஃபீஸ் சிக்னேச்சர் அந்த ஐஓ எல்லாம் பண்ணிருப்பாங்க. ஐஓ நேம் பாருங்க, சப் இன்ஸ்பெக்டர் ஆஃப் போலீஸ், அவங்க நம்பர் போட்டிருக்காங்க, மேல யாருன்னு அவங்க பேரை போட்டிருக்காங்க, லெப்ட் ஹேண்ட் சைடு என்ன இன்ஸ்பெக்டர் என்ன நேம்ல இருக்கு. திஸ் இஸ் a ஃபார்மேட். அடுத்தது என்ன இப்ப சொன்ன பாத்தீங்களா, சாட்சி பட்டியல்கள் இதுதான் இது. சோ சாட்சி பட்டியல்கள்ல கம்ப்ளைண்டா ஐ விட்னஸா என்னன்றது பார்த்தோம். அதே நேரத்துல அதுல டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருப்பாங்க ரைட் சைட்ல, அவங்க என்ன சமாச்சாரமா சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் மகேஸ்வரி சம்பவத்தை இடத்தை பற்றியும் தனக்கு ஏற்பட்ட காயத்தை பற்றியும் காவல் நிலையத்தில் புகார் கொடுத்தது பற்றியும் சாட்சியம் சொல்லுவார். அப்ப என்ன அர்த்தம், இவங்க தான் விக்டிம், இவங்க தான் போலீஸ்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. அடிப்பட்டவங்க மட்டும் தான் கம்ப்ளைண்ட் கொடுக்க முடியுமா? இன்னொரு விஷயம் இதுல சொல்லிடுறேன் உங்களுக்கு. 2 பேர் சண்டை போட்டுக்கிறாங்க, பாதிக்கப்பட்டவங்க மட்டும்தான் கம்ப்ளைண்ட் கொடுக்க முடியுமா? மற்ற யாருமே கம்ப்ளைண்ட் கொடுக்க முடியாதா? யாரு வேணா கொடுக்கலாம் சார். யார் வேணா கொடுக்கலாம், யார் வேணா கொடுக்கலான்றது கரெக்ட். எந்த சட்டத்துல சொல்லுது, எப்படி சொல்றீங்க? எனி ஒன்றுன்றது எங்க இருக்குது? எனி ஒன்றுன்றது எங்க இருக்குது? எதுல இருந்து டெரைவ் பண்றீங்க? சரி பரவாயில்ல, நோ, சும்மா ஜஸ்ட் நான் திருப்பி ரிப்பீட் பண்றேன் உங்களுக்கு கொஸ்டின் இருக்கிறதுக்கு. நாட் ஜஸ்ட் கொஞ்சம் கிளாரிட்டியா இருக்கணும், கொஞ்சம் சுறுசுறுப்பா நீங்க எடுத்துக்கலாம். சிஆர்பிசி ரைட்மா, அதுல என்னன்னாக்கா நீங்க பாருங்க, ஒரு வேர்டு நான் சொன்னேன், ரீடிங் பியாண்ட் சென்டென்ஸ் ஒரு வேர்டு சொல்லியிருக்கேன். அதுல பாத்தீங்கன்னாக்கா 154ல பண்ணீங்கன்னாக்கா ஒரு வேர்டு இருக்கும், சூப்பர் வேர்டு, எனி இன்ஃபர்மேஷன். நோட் டவுன், எனி இன்ஃபர்மேஷன். யாராவது கேட்டாங்கன்னா எனி இன்ஃபர்மேஷன் இருக்குது. எந்த இன்ஃபர்மேஷன் தான், எவன் சொன்னான்ற அர்த்தம் இல்ல, எவன் வந்து சொல்றான்னு அர்த்தம் இல்ல. யூ see the information. எந்த இன்ஃபர்மேஷன் சொல்லலாம், ஆடு மாடு கூட கொடுக்கலாம், அப்படி வச்சுங்களேன். ஸோ ஏதாவது இன்ஃபர்மேஷன்றது வந்து நம்மளுக்கு ஒரு சைட் பண்ணினால, இப்போ மாடு அடிபட்டுருது, அது கம்ப்ளைண்ட் கொடுக்காது, நம்மளுக்கு தெரியுது கொடுக்குறோம். இதோட பெட்டர் உதாரணம் கட்டினா 2 பேர் ரோட்ல சண்டை போட்டுக்கிறானுங்க, 2 பேருமே காம்ப்ரமைஸா போயிடுறானுங்க, அவங்க வரல, பாக்குறவங்க கொடுக்கலாம் அப்படின்னு அர்த்தம். எனி இன்ஃபர்மேஷன், அதான் எனி என்ன வேர்டு நான் சொல்லணும்னா, இன்டர்பிரேஷன் ஆஃப் ஸ்டாட்யூட்ஸ்ல each and every word that has been used in the statute by the legislature has unique meaning. That means ஒவ்வொரு வேர்டும் கேர்ஃபுல்லா லெஜிஸ்லேச்சர் சட்டம் இயற்றவங்க ஒவ்வொரு வேர்டுக்கும் அர்த்தத்தோட தான் அந்த வேர்டை யூஸ் பண்ணுவாங்க. இது இன்டர்பிரேஷன் ஆஃப் ஸ்டாட்யூட்ஸ் நம்ம சொல்ற வர்ற வார்த்தை. ஸோ எனி இன்ஃபர்மேஷன்றது ஆளை பார்க்காது, இன்ஃபர்மேஷனை பாருன்னு அர்த்தம். எனி யாதுவா இருக்கலாம், அதுல இருந்து நம்ம டிரைவ் பண்ண சொல்றோம், யார் வேணா கொடுப்பாங்க. அடிப்பட்டவங்க காயப்படுவங்க கொடுக்குற அவசியம். சரி, ஓகே. இன்னொரு கான்செப்ட் சொல்றேன். உங்களுக்கு தெரியும், சிவில் மேட்டர் வந்து ரைட்ஸ் ஆஃப் த பார்ட்டினா தனிப்பட்ட ஆளுங்க சம்மந்தப்பட்டவங்க ரைட்ஸ் உள்ளவங்க தான் கிளைம் பண்ணுவாங்க. கிரிமினலை பொறுத்த வரைக்கும் இட் ஷால் பி an offense, it shall be considered as an offense against the state. நீங்க பார்த்திருப்பீங்க, ஒரு கிரிமினல் குற்றம் வந்து தனிப்பட்ட மனிதனுக்கு நடந்ததா கருதக்கூடாது, நாட்டுக்கு தேசத்துக்கு அகைன்ஸ்டா தான் நடந்திருக்கு. ஸோ விக்டிம் யாரு, இந்த இடத்துல பாதிக்கப்பட்டது யாரு, ஸ்டேட். குற்றம் வந்து ஸ்டேட்டுக்கு அகைன்ஸ்டா நடந்ததான் கருத வேண்டும். அதனாலதான் பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் வராங்க, அது மைண்ட்ல வச்சுக்கணும். ஸோ ஸ்டேட்டுக்கு அகைன்ஸ்டா இழைக்கப்பட்ட குற்றத்தை ஸ்டேட்ல உள்ளவங்க எவ்வளவு தான் கொடுக்கலாம், இதுவும் செகண்ட் ரீசன். ஓகே, எனிவே இப்போ பாருங்க, கம் டு தி பாயிண்ட் அகைன். இப்போ பரத் சம்பவத்தை இடத்தை நேரில் பார்த்தது, இது வந்து ஐ விட்னஸ். இவரு இது என்னென்ன நேச்சர்னு சொல்லுவாங்க. இது ஒரு ஒன் ஆஃப் தி பார்ட் ஆஃப் தி சார்ஜ் ஷீட்ல இது ஒண்ணு. லாஸ்ட் இன்ஸ்பெக்டர் கையெழுத்து, சப் இன்ஸ்பெக்டர் கையெழுத்து போடுவாரு. இதுக்கு வாங்க. இது பாத்தீங்கன்னா நான் 161 ஸ்டேட்மெண்ட், அதாவது நீங்க பாத்தீங்க சார்ஜ் ஷீட்ல என்னென்னலாம் இருக்குனாக்கா, பர்டிகுலர்ஸ் ஆஃப் தி பர்சன்ஸ் acquainted with the facts of the case பார்த்தோம் ஏற்கனவே. அதுதான் இது 161 ஸ்டேட்மெண்ட். 161 ஸ்டேட்மெண்ட் சொல்லுவோம். இப்போ 161 சப் கிளாஸ் 3 கிளாஸ் 3 எஸ் 161 கிளாஸ் 3 படி வயது சோ வாக்கு மூலம். இதுதான் 161 ஸ்டேட்மெண்ட். உங்க விட்னஸ் ஸ்டேட்மெண்ட். இது கோர்ட்ல நாங்க யூஸ்வலா 161 ஸ்டேட்மெண்ட் சொல்லுவோம். இந்த 161 ஸ்டேட்மெண்ட் சட்டத்தை பாத்தீங்கன்னா 161ல ஓரலா ஐஓட்ட கொடுக்கலாம். ஐஓ சைன் பண்ணிருக்காரு,
வாக்குமூலம் கொடுத்தவங்க சைன் பண்ற அவசியம் இல்லையா? ஏன் சைன் பண்ணல? கொடுத்தவங்க சொல்லிருப்பாங்க. அவங்களும் சைன் பண்ணாதனால அது உறுதியாகும். அவரு வாக்குமூலம் எது வேணாலும் கொடுக்கலாம். அவங்க கொடுத்ததெல்லாம் இல்லாம இவரு ஐஓ வந்து அவர் இஷ்டத்துக்கு எழுதிட்டு கையெழுத்து போட்டு கோர்ட்ல கொடுத்துட்டா அவருக்கு எகைன்ஸ்டா நாளைக்கு கோர்ட்ல யூஸ் பண்ணிடலாம். இதுல வாக்குமூலம் கொடுத்தவங்களே கையெழுத்து வந்து இருக்கணுமா இருக்க வேண்டாமான்றது கேள்வி. பதில் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை, கையெழுத்து போட வேண்டிய அவசியம் இல்லை. இது யார் சொல்றா அப்படின்னு பாத்தீங்கன்னா 161 சொல்றேன். வாக்குமூலம் கொடுத்தவங்ககிட்ட கையெழுத்து வாங்க வேண்டிய அவசியம் இல்லை. ரொம்ப முக்கியமான கேள்வி, பார்த்துங்க. எதுவும் வரும். அடுத்தது என்ன வருது எழுதுனா. சோ முக்கியமானதெல்லாம் நான் பார்த்துட்டோம். இது பார்ட் 2. பார்ட் 2ல உள்ளது. ஆல்ரைட், இப்போ பார்ட் 1 பார்த்துட்டோம், பார்ட் 2 பார்த்துட்டோம். சார்ஜ் ஷீட்ல என்ன இருக்குன்னு பார்த்துட்டோம். இப்போ அடுத்தது என்ன நடக்கும் அப்படின்னாக்கா, கோர்ட்ல விட்னஸ் ஏற்றுவாங்க. விட்னஸ் ஏற்றும் போது ப்ராசிக்யூஷன் விட்னஸ் ஏற்றுவாங்க. ஃபர்ஸ்ட் வந்து ப்ராசிக்யூஷன் விட்னஸ் தான் ஃபர்ஸ்ட் சான்ஸ் கொடுப்பாங்க. அவங்க எத்தனை பேர் இருந்தாலும் விசாரிப்பாங்க. ஃபர்ஸ்ட் அவங்க விசாரிக்கும் போது அதுக்கு பேர் என்ன மல்லிகளா? எக்ஸாமினேஷன் இன் சீஃப். ஒரு விட்னஸ முதல்ல பாக்ஸ்ல ஏற்றும் போது விசாரிக்கிறது வந்து அவங்க சாட்சி சொல்றது வந்து எக்ஸாமினேஷன் இன் சீஃப். இது இந்த இடத்துல கோர்ட்டுக்கு சரியா இது வரைக்கும் போகாதவங்களுக்கு சொல்றேன். ஜட்ஜி உட்கார்ந்துருப்பாங்க. கோர்ட்ல இது இங்கதான் இருக்கணும்னு இருக்குது. ஜட்ஜி உட்கார்ந்து இருக்கும் போது ரைட் சைட்ல ஒரு பாக்ஸ் இருக்கும். ரைட் சைட்ல தான் இருக்கணும் அந்த பாக்ஸ். அதாவது மேஜிஸ்ட்ரேட் ரைட் சைடு இருக்கிறது தான் பாக்ஸ். அதுல தான் விட்னஸ் பாக்ஸ். அக்யூஸ்ட் நேரா பிராக்டிகலா ஜட்ஜிக்கு நேரா நிற்பாங்க. அது தனியா பாக்ஸ் கொடுக்குறாங்க சட்டப்படி. ஆனா பிராக்டிகலா வந்து ஜட்ஜிக்கு நேரா எட்ட அந்த இடத்துல காமன் பிளேஸ்ல நிற்பாங்க. இதுதான் அங்க உள்ள பொசிஷன் இருக்கும். இவங்க பாக்ஸ்ல ஏறுறாங்க, விசாரிக்கிறாங்க. இன்னொன்னு சொல்ல பாருங்க, கோர்ட்ல ஒரு சீட்டு ரிசர்வ்ல இருக்கும். ஒரு சீட்டு ரிசர்வ்ல இருக்கும். அந்த சீட்ல உட்காரக்கூடாதுல. அந்த சீட் வந்து ரிசர்வ் ஃபார் பிபி. எந்த இடத்துல இருக்கும் அப்படின்னா அந்த பாக்ஸுக்கு கீழே இருக்கும். நான் கூட ஒரு முறை கோர்ட்ல போய் அந்த பாக்ஸ்ல உட்காந்துட்டேன். ஒருத்தர் பின்னாடி வந்து, சார் கொஞ்சம் ஏந்திரிக்கினாரு. ஏன் ஏந்திரிக்கணும் சார்? நான் பிபி இருந்துட்டு போ. அதுக்கு என்ன, அது பிபி சீட் தெரியல ஸ்டார்டிங்ல இல்ல சார், இட்ஸ் ரிசர்வ் ஃபார் பிபி சார். யாரு மேஷிட் கேட்கறாங்க. ரிசர்வ் ஃபார் பிபி சார். எந்த சட்டம் சொல்லுது? கிரிமினல் ப்ராக்டிஸ் இருக்குதான்னு கேட்கிறேன். உண்மையில இல்ல, எனக்கு ஏந்திரிக்க வச்சான்ற ஒரு ஆதங்கத்துல அந்த கேள்வி கேட்கிறேன். கிரிமினல் ப்ராக்டிஸ்ல இல்ல, அவர் எங்கேயா உட்கார சொல்லுங்க அப்படின்றேன். வேற வழி இல்லாம அந்த சுத்தி போய் பார்த்தான். அதுக்கப்புறம் நான் சாரி கேட்டு வந்து அது வேற விஷயம். பிராக்டிகலா இதெல்லாம் வந்து குவாலிஃபைட்ல பிபிக்கு நான் ஒரு சீட் ஆக. ஆல்ரைட், இன்னொரு விஷயத்தையும் சொல்றேங்க. மேல டைஸ்ல ஜட்ஜ் உட்காடுறாங்க. சில இடத்துல நம்ம அட்வொகேட் உட்காந்துருக்க இடம்னு தனியா இருக்கும் சீட்ல. நீங்க பாத்துருப்பீங்க, அந்த இடத்துல ஒரு எஸ்ஐ இன்ஸ்பெக்டர் வந்து உட்காருவாங்க. கோர்ட் நடந்துட்டே இருக்கும், வந்து உட்காருவாங்க. அந்த மாதிரி போலீஸ் ஆஃபீஸர் உட்காரலாமா? உட்காரலாமா வேணாமான்றது இதுக்கு முன்னுக்குள்ள சட்டம் சொல்ல. கிரிமினல் ரூல்ஸ் ஆஃப் பிராக்டிஸ் 2018 2019 லேட்டஸ்டா வந்திருப்பாங்க. அதுல சொல்லிட்டாங்க ரூல் 47ல எந்த போலீஸ் ஆஃபீஸரும் அந்த அட்வொகேட் இதுல உட்காரக்கூடாது. அப்படி உட்கார நினைச்சாங்கன்னாக்கா இன்ஸ்பெக்டர் அபோவ் ரேங்க் எங்க உட்காரணும்னாக்கா பிபிக்கு பின்னாடி ஒரு சீட்டு போட்டு தனியா தான் உட்காரணும். அங்க அட்வொகேட் உட்கார இடத்துல உட்கார முதலா கிரிமினல் ரூல்ஸ் ஆஃப் பிராக்டிஸ் 2018 தான் ரூல் 47 சொல்லியிருக்காங்க. அதை நோட் பண்ணிக்க. ஆல்ரைட், இப்போ நம்ம சப்ஜெக்ட் போறோம். அப்படியே கொஞ்சம் எட்ட போறோம், யூஸ்ஃபுல்லா இருக்குதா போறோம். இது எஸ். இப்போ விசாரிக்கிறாங்க, அதுக்கு எக்ஸாமினேஷன் சீஃப் சொல்லிட்டேன். ஆல்ரைட், அதுக்கப்புறம் ஆப்போசிட் என்ன செய்வாங்க, அவரை குறுக்கு சண்டை பண்ணுவாங்க. அதுக்கு கிராஸ் எக்ஸாமினேஷன் எல்லாத்துக்கும் உங்களுக்கு தெரியும். இப்போ சீஃப் எடுக்கிறாங்க. அந்த சீஃப்ல சில டாக்குமெண்ட்டை மார்க் பண்றாங்க. மார்க் பண்ணும்போது அந்த டாக்குமெண்ட் எப்படி மார்க் பண்ணுவாங்க? அவர் சொல்றது வந்து PW1 மார்க் ஒரு 2 டாக்குமெண்ட் கொடுக்குறாங்க. அந்த டாக்குமெண்ட் எப்படி மார்க் பண்ணுவாங்கன்னா எக்ஸிபிட் A1. அதாவது ஆக்சுவலா எக்ஸிபிட் P1. A1ன்றது வந்து சிவில், இது வந்து எக்ஸிபிட் ப்ராசிக்யூஷன் ப்ராசிக்யூஷன் டாக்குமெண்டா போடுவாங்க. சில இதுல வந்து எக்ஸிபிட் A1ன்னு போடுறாங்க. சில கோர்ட்ல எக்ஸிபிட் A1ன்னு வச்சுங்க. அவங்க கிட்ட கொடுக்கறதுலாம் எக்ஸிபிட் A1.
ஸோ எக்ஸிபிட் 2 அப்படின்னாக்கா எக்ஸிபிட் 2ன்றது வந்து ரெண்டாவது டாக்குமெண்ட், ப்ராசிக்யூஷன் கொடுத்த டாக்குமெண்ட் அர்த்தம். சரி, இப்போ ப்ராசிக்யூஷன் விட்னஸ்ல ஃபர்ஸ்ட் விட்னஸ் வந்து ஒரு 2 டாக்குமெண்ட் பண்ணிட்டாங்க. அடுத்த விட்னஸ் வர PW2 அவரு 3வது டாக்குமெண்ட் கொடுக்குறாரு அப்படின்னா அதுல இருந்து அது PW அது வந்து ஃபர்ஸ்ட் டாக்குமெண்ட் மார்க் பண்ணணும் அப்படி கிடையாது, சீரியல் மார்க் பண்ணணும். ஏற்கனவே 2 இது 3 4 இப்படி வரும். ஸோ எக்ஸிபிட் A1 A2 A3 எல்லாம் வந்து ப்ராசிக்யூஷன் சைட். இது நம்ம பண்ணிட்டு இருக்கோம். கிராஸ் பண்ணுவோம். கிராஸ் பண்ணும்போது கிராஸ் பண்ற அட்வொகேட் சில டாக்குமெண்ட் கையில வச்சிருக்காரு, அதை மார்க் பண்ண முடியுமா அப்படின்னா மார்க் பண்ணலாம். அது கோர்க்கு சைன்ல வந்து அந்த விட்னஸ் ஆமா இந்த டாக்குமெண்ட் தெரியும் அப்படின்னாக்கா அதை அக்செப்ட் பண்ணி அதை மார்க் பண்ணலாம். அந்த கிராஸ் எக்ஸாமினேஷன்ல பண்றது வந்து டிஃபென்ஸ் சைடு போடுவாங்க, தட் இஸ் எக்ஸிபிட் B2 அதுவும் பண்ணுவாங்க. அதே நேரத்தில் வந்து எவிடன்ஸ் எல்லாம் ப்ராசிக்யூஷன் சைடு எவிடன்ஸ் எல்லாம் 10 விட்னஸ் இருக்குதுனாக்கா 10 விட்னஸ் எல்லாம் கம்ப்ளீட்டா சீஃப் எடுத்துட்டு கிராஸ் பண்ணிட்டு அதன் பிறகு டாக்குமெண்ட் எல்லாம் மார்க் பண்ணிட்டு முடிஞ்ச பிறகு ஐயோ ஏதோ 2 விட்டுட்டுமே, இன்னும் 2 பாயிண்ட் எக்ஸ்ட்ரா சொல்லணுமே, மிஸ் ஆயிடுச்சே அப்படின்னு சொல்றது அவங்க செகண்ட் சான்ஸ் கிடைக்குமா அப்படின்னா கிடைக்கும். அப்படி கிடைக்கும் போது மறுபடியும் அவங்க சீஃப் எடுப்பாங்க. அதுக்கு பேர் வந்து ரீ எக்ஸாமினேஷன். சரி, ரீ எக்ஸாமினேஷன் பண்ணிடுறாங்க. அதை கிராஸ் பண்றதுக்கு வாய்ப்பு கிடைக்குமா? பண்ண முடியும். அதையும் கிராஸ் பண்ணலாம். கிராஸ் பண்ணணும்னாக்கா அந்த ரீ எக்ஸாமினேஷன் பண்ண ஏரியாவை தவிர்த்து நம்ம எதுவும் கிராஸ் பண்ண முடியாது. இதை மைண்ட் வச்சுக்கோங்க. சரி, ரைட், எல்லாமே பண்ணிட்டாங்க. எல்லாமே கம்ப்ளீட் ஆகிட்டு ஜட்ஜ் என்ன எழுதுவாங்க? ப்ராசிக்யூஷன் சைடு எவிடன்ஸ் க்ளோஸ் அப்படின்னு எழுதுவாங்க. ட்ரையல்ல க்ளோஸ் பண்ண பிறகு டிஃபென்ஸ் சைடு கொடுப்பாங்க. நீங்க யாராவது இருக்கீங்களா? இருந்தா இருக்கணும், இல்லைன்னா இல்லைன்னு சொல்லிட்டு ஒரு பெட்டிஷன் போட்டு க்ளோஸ் பண்ணுவோம். ஸோ டிஃபென்ஸ் சைடு வந்து எவிடன்ஸ் க்ளோஸ் அப்படின்னு சொன்ன முடிஞ்சதுனாக்கா நீங்க பாருங்க, விசாரணை 2மே முடிஞ்சிச்சு. என்னுடைய விசாரணை, விட்னஸ் விசாரணை. ஆல் ரைட், நெக்ஸ்ட் ஸ்டேஜ் என்ன? அதுக்கப்புறம் 313 கொஸ்டின், 313 ஓல்டு கோட் 313 கொஸ்டின் நாங்க சொல்லுவோம். 313 கொஸ்டின் என்னன்னாக்கா எல்லாமே விசாரிச்ச பிறகு ஜட்ஜி ஒரு மைண்டுக்கு வந்துருவாங்க, இந்த மாதிரி குற்றம் நிரூபிக்கப்பட்டதா இல்லையான்னு சொல்லிட்டு. எப்போ இந்த மாதிரி வந்து குற்றம் நிரூபிக்கப்பட்டுள்ளது, இது சம்பந்தமா நீ ஏதாவது சொல்ல விரும்புறியா அப்படின்னு கேட்பாங்க. அப்படி கேட்கும் பட்சத்துல அது யார் அக்யூஸ்டுக்கு டைரக்டா கொஸ்டின் கேட்பாங்க. அவங்க வந்து இல்ல இந்த குற்றம் நான் செய்யலைன்னு சொல்லலாம், இல்ல செஞ்சுட்டேன் இந்த மாதிரி சூழ்நிலை, அதனால தண்டனையை கொஞ்சம் குறைச்சு கொடுங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ இது வந்து 313 கொஸ்டின் கேள்வி வந்து ஸ்ட்ரெயிட்டாவே ஜட்ஜுக்கும் அக்யூஸ்டுக்கும் நடக்கக்கூடிய விஷயங்கள். முடிஞ்ச பண்ண பிறகு அடுத்தது என்ன? வேற என்ன? ஜட்ஜ்மெண்ட் தான். ஸ்ட்ரெயிட்டாவே ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துருவாங்க. இது ஒரு பார்ட். இது நான் சொல்ற ட்ரையல்ல உள்ள மேஜர் பார்ட். இன்னொரு மிஸ்லேனியஸ் பார்ட்லாம் சொல்றேன் பாருங்க. சார்ஜ் ஷீட் கொடுத்தாச்சு, போலீஸு கொடுத்துட்டாங்க. சார்ஜ் ஷீட் கொடுத்த பிறகு எங்க போவோம்னாக்கா பிபி கிட்ட போவோம். லோயர் கோர்ட்டை பொறுத்த வரைக்கும் ஏபிபி, ஹைகோர்ட்டை பொறுத்த பிபி. பிபி கிட்ட கொடுத்த உடனே பிபி ஒரு ஒப்பீனியன் கொடுப்பாரு, எஸ் அக்செப்ட் பண்ணோம். அக்செப்ட் பண்ண பிறகு பிபி தான் வந்து கோர்ட்ல ஃபைல் பண்ணுவாரு. ஜட்ஜிங் அதெல்லாம் செக் பண்ணிட்டு எல்லாமே ஃபார்மேட்ல இருக்குதா, ரெக்வயர்டு எல்லா டாக்குமெண்ட்ஸ் இருக்குதா, கரெக்டா சட்டப்படி இருக்குதான்னு சொல்லிட்டு அவங்க செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அக்செப்ட் பண்ணுவாங்க. அக்செப்ட் பண்ண பிறகு அந்த கிரிமினல் கேஸுக்கு ஒரு நம்பர் கொடுப்பாங்க. அதுக்கு பேரு சிசி. ரொம்ப முக்கியமான சிசி நம்பர், வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அப்பதான் சிசி நம்பரே ஆகும். அதுக்கு முன்னாடி எஃப்ஐஆர் ஸ்டேஜ்லயே இருக்கும். சிசி நம்பர், கேலண்டர் கிரிமினல் கேஸ் நம்பர். அந்த இயருக்கு உண்டான கேலண்டர் கேஸ் நம்பர். ஓகே, நம்பர் கொடுத்த பிறகு சார்ஜ் ஷீட் காப்பிய அக்யூஸ்டு கொடுக்கணும்னு சட்டம். என்னடா காப்பி கொடுக்கணும் அப்படின்றத அதில் உள்ள எல்லா டாக்குமெண்ட்டுமே அக்யூஸ்டு கொடுக்கணும். நீங்க 173 பாத்தீங்கன்னாக்கா சில டாக்குமெண்ட்லாம் தேவையில்லைன்றதெல்லாம் இருக்கும். ஆனா இப்போ அப்படிலாம் கிடையாது, எல்லா டாக்குமெண்ட்டும் கொடுக்கணும். பிஎன்டபிள்எஸ்ல கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது. சரி, அக்யூஸ்டு வாங்கிட்டாங்க. வாங்கின பிறகு இமீடியட்டா ட்ரையல் நடக்கும். ஆனா அது மிஸ்லேஷன் ஒரு வார்த்தை சொன்னா நல்லா நினைச்சீங்க. அந்த சார்ஜ் ஷீட் காப்பி அக்யூஸ்டு கொடுத்த பிறகு அவர் வந்து ட்ரையல் கமெண்ட்ஸ் பண்றதுக்கு முன்னாடி போடணும். அது பேர் டிஸ்சார்ஜ் பெட்டிஷன். ஐ திங்க் 239 சிஆர்பிசி ஓல்டு சிஆர்பிசி நினைக்கிறேன். டிஸ்சார்ஜ் பெட்டிஷன் பாத்துங்க. செஷன்ஸ்னா 226 அந்த மாதிரி வரும். டிஸ்சார்ஜ் பெட்டிஷன் பேர் அது.
மறுபடியும் ரிப்பீட் பண்றேன், டிஸ்சார்ஜ் பெட்டிஷன் எப்போ ஃபைல் பண்ணணும் அப்படின்ற கேள்வி கண்டிப்பா வரும். சார்ஜ் ஷீட் காப்பி கொடுத்த பிறகு அடுத்த ஸ்டேஜ் கொஸ்டினிங். சார்ஜ் ஷீட் காப்பி கொடுத்த பிறகு கொஸ்டினிங் போடுவாங்க. வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஸ்டேஜ். நீங்க தயவு செய்து எழுதிங்க. காப்பீஸ் சர்வ், சார்ஜ் ஷீட் கிவன் டு தி அக்யூஸ்ட்னு எழுதுவாங்க ஜட்ஜி. அந்த ஸ்டேஜுக்கு பிறகு போஸ்ட் ஆன் டேஷ் ஃபார் கொஸ்டினிங் போடுவாங்க. கொஸ்டினிங் என்ன, சார்ஜ் ஷீட்டை காப்பியை கொடுத்துட்டு நீ தப்பு செஞ்சீங்களான்னு கேள்வி கேட்கறதுக்கு பேர் கொஸ்டினிங். அந்த ஸ்டேஜ். இந்த இடத்துல நீங்க ரொம்ப முக்கியமா கவனிக்க வேண்டியது, காப்பி சார்ஜ் ஷீட் கொடுத்த பிறகு கொஸ்டினிங் ஒரு ஸ்டேஜ் கொடுப்பாங்க, டைம் கொடுப்பாங்க. அந்த கொஸ்டினிங் தேதிக்கு முன்னாடி ஒரு பெட்டிஷன் போடணும். அதுக்கு பேர் தான் டிஸ்சார்ஜ் பெட்டிஷன். அதுக்கு முன்னாடி போட்டாதான் அது அக்செப்ட் பண்ணுவாங்க, அதுக்கு பின்னாடி போட்டா கிடையாது. யூசுவல் ப்ரொசீஜர் கொஸ்டின் முன்னாடி போறது டிஸ்சார்ஜ் பெட்டிஷன். அதுக்கப்புறமா போடலாமா இல்லையானா போடலாம். அது சட்டம், அது ரொம்ப கன்ஃபியூஷன் ஆகும். அது உங்களுக்கு நம்ம தெரிவிக்க வேண்டியது. யூசுவல் பிராக்டிஸ் என்னன்னாக்கா, கொஸ்டினுக்கு முன்னாடி ஆஃப்டர் சர்விங் தி காப்பீஸ் ஆஃப் தி சார்ஜ் ஷீட் டு தி அக்யூஸ்ட் போடக்கூடிய ஒரு ஸ்டேஜ் மிஸ்லேனியஸ் ஸ்டேஜ். அதுக்கு பேர் டிஸ்சார்ஜ் பெட்டிஷன். ஓகே, இந்த டிஸ்சார்ஜ் பெட்டிஷன் என்ன சொல்லியிருப்போம்னா, எல்லா விட்னஸும் போட்டீங்க, எல்லாம் பக்காவா இருக்குது, நான் ட்ரையலே நடத்த வேணாம் அவசியம் இல்லை, நான் சாட்சிகள் சொன்ன அவ்வளவுமே அப்படியே ஒத்துக்கிறேன், அப்படியே ஒத்துக்கிட்டா கூட நீங்க அஃபென்ஸ பாருங்க, அந்த இன்கிரீடியன்ஸை பாருங்க. இவங்க சொல்றது எல்லாமே சாட்சிகள் எல்லாமே 161 ஸ்டேட்மெண்ட் ஒன்ஸ் எல்லாத்தையும் பார்த்து எல்லா டாக்குமெண்ட்லாம் பார்த்தா கூட அஃபென்ஸ் அட்ராக்ட் ஆகல, அஃபென்ஸ் மேட் அவுட் ஆகல. அப்படின்னு இருக்கும் பட்சத்துல அந்த ஏரியா மட்டும்தான் டிஸ்சார்ஜ் பெட்டிஷன் கவர் ஆகும். ஜட்ஜை கன்வின்ஸ் பண்ணிட்டீங்கன்னா, இந்த ஏரியாவில் மட்டும் கன்வின்ஸ் பண்ணிட்டீங்கன்னாக்கா ட்ரையல் கமெண்ட்ஸ் ஆகிறது முன்னாடி விடுதலை பண்ணுவாங்க. அதுக்கு ஜட்ஜிக்கு பவர் இருக்குது. அதான் டிஸ்சார்ஜ் பெட்டிஷன். அது டிஸ்சார்ஜ் பெட்டிஷன் முடிஞ்ச பிறகுதான் கொஸ்டினிங்கே போக முடியும், இல்லைன்னா போக முடியாது. இது மிஸ்லேனியஸ், மறந்துடாதீங்க. ஓகே, இது வந்து நம்ம பார்ட் 1 பார்ட் 2 விரிவா பார்த்துட்டோம். இதுதான் எனக்கு தெரிஞ்சு ப்ராக்டிகலா நம்ம பண்றது. அதன் பிறகு நீங்க காப்பீஸ் போடுறது, ஜட்ஜ்மெண்ட் வாங்குறது, அப்பீல் பண்றதுன்னா நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்க்கலாம். ஐ ஹோப் தட் முடிஞ்ச வரைக்கும் சிசிடிவி கேமரா மாதிரி கொண்டு வந்துட்டு எங்கெங்க ஸ்டாப் பண்ணோம் பண்ணிட்டு அப்படியே கொஞ்சம் வெளியே வந்துட்டோம். கொஞ்சம் ரிலாக்ஸா இருக்கலாம். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. We are closing the section. Thank you very much. Have a nice day. Thank you, sir.